இன்னைக்கு கிளாஸில் வந்து இது என்ன பார்க்க போகிறோம்னா அந்த கீழடி அகழாராய்ச்சிகள் அந்த அகழாராய்ச்சிகளில் கண்டுபிடிக்கப்பட்ட விஷயங்கள் சரிங்களா. நம்ம பண்டைய இந்திய வரலாறுல ஒரு சங்க காலத்திலேயே பார்த்தீங்க அப்படின்னா ம், நகரமயமாதல் இருந்தது அப்படிங்கிறதுக்கான ஒரு நிறைய உதாரணங்கள் இந்த கீழடி அகழ்வாராய்ச்சியில் கிடைச்சிருக்கு. ஸோ இந்த ஒருத்தர் கூப்பிட்டாரு. அவ்வளவு வேகம் போறீங்க, என்ன ஒன்று ஆச்சுன்னா யார் சார் பார்க்கணும் டக்குன்னு எவன். ஓகே சார், அதான் பண்டைய காலங்கள்லேயே பார்த்தீங்கன்னா இந்திய வரலாற்றில் நம்ம சிந்து சமவெளி நாகரிகம் சொல்கிறோம். சிந்து சமவெளி நாகரிக காலங்கள்லேயே அதுக்கு முன்னாடியே பார்த்தீங்க அப்படின்னா சங்க காலங்கள்லேயே நம்மளுடைய நம்மளுடைய வரலாறு பார்த்தீங்க அப்படின்னா எப்படி சொல்கிறதுனா நம்மளுடைய தமிழக வரலாறு வந்து பார்த்திங்கன்னா ஒரு நகரமயமாதல் அடிப்படையில் செயல்பட்டுச்சு அப்படிங்கிறதுக்கான உதாரணம் தான் வந்து இந்த கீழடி அகழாராய்ச்சிகள் கண்டுபிடிக்கப்பட்ட விஷயங்கள் சரிங்களா. கண்டுபிடிக்கப்பட்ட விஷயங்கள் நம்ம எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் என்ன மாதிரி கேட்பான் அப்படின்னா இந்த கீழடி அகழாராய்ச்சி இருக்கு இல்லைங்களா, இதை நீங்கள் வந்து சப்ஜெக்டிவாக படிக்காமல் நம்மளோட வரலாறு தொடர்புபடுத்தி சரிங்களா, வரலாறோட தொடர்புபடுத்தி வரலாறுல இப்போ மௌரிய பேரரசு அசோகர் என்ன சொல்கிறாரு, இப்போ வைகை யாருன்னா என்ன, அதை கடந்து பார்த்தீங்க அப்படின்னா சங்க காலம்னா என்ன, சங்க காலத்தில் என்னென்ன நூட்கள் இருக்குது, இப்படி இந்த பாயிண்ட் ஆஃப் வியூவில் நம்ம படித்தோம் அப்படின்னா நமக்கு வந்து இந்த கீழடி அகழாராய்ச்சி வந்து சப்ஜெக்டிவாக தெரியும் சரிங்களா. நம்ம 300 வார்த்தை எழுதும் போது அது எல்லாமே சேர்த்து எழுதிடலாம் சரிங்களா. ஸோ இப்போ ஃபஸ்ட்டு இந்த கீழடி அப்படிங்கிற ஊர் எங்கே இருக்குது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும் சரிங்களா. முதல்ல கீழடி அப்படிங்கிற ஊர் எங்கே இருக்குது, கீழடிங்கிற ஊர் எங்கே இருக்குது சொல்லுங்கள் பார்ப்போம். சிவகங்கை சார். சிவகங்கை டிஸ்ட்ரிக்ட். சிவகங்கையில் இருக்குங்களா, சரி ரைட்டு. சரி, இப்போது ப்ரெசண்ட்டில் பார்த்தீங்க அப்படின்னா சிவகங்கை மாவட்டத்தில் இருக்குது சரிங்களா. சிவகங்கை மாவட்டத்துக்கும் மெயின் டைமில் வைகை ஆற்றுக்கு என்ன சம்மந்தம், வைகை ஆறு எங்கே இருக்குது, சிவகங்கை மாவட்டம் எங்கே இருக்குது அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். முதல்ல வைகை ஆறு எங்கே இருக்குது, வைகை ஆற்றோட படுகை எங்கே இருக்குது, வைகை ஆறு எங்கே உற்பத்தி ஆகுது, வைகை ஆறு என்ன சொல்லுது, முதல்ல அது தெரிஞ்சுக்கணும். வைகை ஆறுக்கும் சங்க காலத்துக்கும் என்ன தொடர்பு அப்படிங்கிறத நம்ம வந்து தெரிஞ்சுக்கணும் சரிங்களா. வைகை ஆறுக்கும் அதாவது வைகை ஆற்றுக்கும் நம்ம இந்த கீழடிக்கும் என்ன தொடர்பு, அதுக்கும் சங்க காலத்துக்கும் என்ன தொடர்புங்கிற விஷயத்த முதல்ல நம்ம தெரிஞ்சுக்கணும் சரிங்களா. ஸோ அதுக்கு ஃபஸ்ட்டு என்ன பண்ணுவோம்னா வைகை ஆற்றை பார்த்துருவோம். இந்த வைகை ஆறுங்கிறது எங்கே பிறகுதுன்னு சொல்ல முடியுமா, வைகை ஆறுங்கிறது எங்கே பிறகுதுன்னு சொல்ல முடியுமா. நம்ம எல்லா படங்கள்லையும் பார்த்துருப்போம் வைகை ஆறை வந்து ஒரு பொறுமைப்படுத்தி பெரிய லெவலில் பேசுவாங்க சரிங்களா. அது வந்து நம்மளுடைய தென்னிந்தியாவில் இருக்குது. தென்னிந்தியா அப்படின்னா நம்மளுடைய மதுரையில் இருக்குது சரிங்களா. பாரம்பரியமிக்க நகரில் மதுரையில் இருக்குது. இப்போ மதுரையில் இருக்குன்னா இப்போ தேனி மாவட்டம் சரிங்களா. இந்த வைகையை பொறுத்த வரைக்கும் நம்மளுடைய தென்னிந்தியா இருக்கக்கூடிய ஒரு நதி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்கிறாங்க, நமக்கு தெரிஞ்சது தான். இது வந்து இப்போ ப்ரெசண்ட்டில் இருக்கக்கூடிய அமைவிடம் அப்படின்னு சொல்லலாம். பழைய காலங்களில் மதுரை அப்படின்னு சொல்கிறாங்க, அதாவது அதனுடைய வரலாறை பொறுத்த வரைக்கும் மதுரை அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் இப்போ நவீன காலத்தில் இந்த மாவட்டம் வந்து தேனி மாவட்டம். முன்னாடி இன்டகிரேட்டடாக இருந்த சரிங்களா, இன்டகிரேட்டடாக இருந்த மதுரையில் தான் இது இருந்துச்சு ஃபஸ்ட்டு. இதனுடைய உற்பத்தி ஆகக்கூடிய இடங்கிறது பார்த்தீங்கன்னா கழிமுகம் அப்படின்னு சொல்லுவாங்க, அது வந்து ராமநாதபுரம் சரிங்களா. வைகையாரை பொறுத்த வரைக்கும் வருஷ நாடுன்னு சொல்லுவாங்க, நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. வருஷ நாடு அப்படின்னு சொல்லிட்டு கேள்விப்பட்டிருப்பீங்க, அங்கே தான் இருக்கும். அதை கடந்து பார்த்தீங்கன்னா தடுப்பணைகள் இருக்கும், பள்ளப்பட்டி இருக்கும், அப்புறம் முல்லை பெரியாறு, அதுக்கப்புறம் தான் வைகை டேம் வரும். ஸோ பெரியாறு கால்வாய் இந்த மாதிரி அப்படியே போயிட்டே இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா உப்பாறு வழியாக போயிட்டு வங்காள விரிகுடாவில் போய் சேரும் சரிங்களா. இது நீங்கள் எப்படி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா ஆரம்பத்தில் இது எங்கேருந்து முதல்ல உற்பத்தி ஆகுதுன்னா வருஷ நாட்டில் உற்பத்தி சரிங்களா. இப்போ வருஷ நாடு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இடம் இருக்குது, அந்த வருஷ நாட்டில் தான் உற்பத்தி ஆகுது சரிங்களா. இதை கடந்து பார்த்தீங்க அப்படின்னா வைகை டேமுக்கு வருது சரிங்களா. வைகை டேமுக்கு கீழே நிறைய ஏரியா இருக்கும். ஸோ கோவிந்தாபுரம், அம்பாசமுத்திரம் நிறைய இடம் இருக்கும், முல்லை பெரியாறு நிறைய இடம் இருக்கும் சரிங்களா. ஸோ இதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா வைகை அணை, அதனால தான் முல்லை பெரியாறில் தண்ணி திறந்து விட்டால் வந்து இவனுங்க வந்து பெருசாக பார்ப்பானுங்க சரிங்களா. அது பிரிஞ்சு இந்த வைகை அணைக்கு முன்னாடியே பிரிஞ்சு அந்த பெரியார் அணைக்கு போகும். இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது வந்து இந்த ரெண்டாக பிரியும். இதனுடைய துணை நதி பார்த்தீங்கன்னா வராக நதி. இதெல்லாம் எதுக்காக சொல்கிறோம் அப்படின்னா இந்த ஆற்று படுகைகள் இருக்கு இல்லையா, அங்கெல்லாம் நம்ம மக்கள் வாழ்ந்ததுக்கான இடங்களை வந்து அவங்க கண்டுபிடிச்சிருக்காங்க. ஸோ இதை தான் அந்த இடத்துல சொல்கிறாங்க. இதுக்கப்புறம் வந்து வைகை அணைக்கு அப்புறம் வீரகனூர் அணை அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது. இதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இது கடந்து பார்த்தீங்கன்னா திருபுவனம், லாடனேந்தல் அப்படின்னு போயிட்டு உப்பாறு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இடம். இதில் வந்து
உப்பாறுன்னு சொல்லிட்டு ஒரு ஆடு கிளையாறு பிரியுது. சரிங்களா? இதுக்கப்புறம் மானாமதுரை, கரிசல் குளம் இதெல்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க. கீழே பெருங்கிற பரமக்குடி வரைக்கும் போகுது. பரமக்குடி, உரப்புளி, மத்திய வலசை இப்படியே இந்த ஊர்கள் எல்லாத்தையும் போயிட்டு ஒவ்வொரு ஊர்கள்லேயும் தடுப்பணைகள் இருந்து, சரிங்களா, தடுப்பணையில் இருந்து கடைசியாக ராமநாதபுரம் மாவட்டத்தில் போயிட்டு, சரிங்களா, ராமநாதபுரம் மாவட்டம், ராமநாதபுரத்தில் போயிட்டு தான் வந்து கடல் பகுதியில், சரிங்களா, கடல் பகுதியில் வங்காள விரிகுடாவோட ஜாயிண்ட் ஆகுது. சரிங்களா, வங்காள விரிகுடாவில் ஜாயிண்ட் ஆகுது வைகை ஆறு. ஸோ இதில் வந்து நமக்கு பெருமை சேர்க்கக்கூடிய விஷயம் என்ன, வைகை ஆற்றுல ரொம்ப பெருமை சேர்க்கக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா, வைகை ஆறு பொறுத்த வரைக்கும் தமிழகத்திலே உற்பத்தியாகி தமிழகத்திலே சேரக்கூடிய ஒரு முக்கியமான ஆறு. சரிங்களா, இதை நீங்கள் ரொம்ப கவனமாக பார்க்கணும். தமிழகத்திலேயே உற்பத்தி ஆகிட்டு உற்பத்தியும் தமிழகத்திலே தான் உற்பத்தி ஆகும். சரிங்களா, தமிழகத்திலே தான் வந்து இவங்க வந்து இது சேரும். இதில் சேரும் அப்படின்னா கடலில் சேரும். சரிங்களா, ஜாயிண்ட் ஆகிற இடமும் அதாவது உற்பத்தி ஆகக்கூடமும் தமிழகம் தான். இது போய் கடலில் சேர்கிற இடமும் வந்து கலிமுகம் அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து கடலில் சேர்கிற இடமும் பார்த்திங்க அப்படின்னா தமிழகம் தான். சரிங்களா, வருஷ நாட்டில் உற்பத்தி ஆகிட்டு அந்த தேனி மாவட்டத்தில் ஒரு மலைப்பகுதி இருக்கும். அந்த பெரிய முல்லைப்பெரியாறு அணை இருக்கு இல்லையா, அது பிரிகிற ஒரு இடத்துல வந்து ஒரு மிகப்பெரிய மலைப்பகுதி இருக்கும். அந்த பகுதியில் தான் உற்பத்தி ஆகும் இந்த வைகை ஆறு. அங்கேயே உற்பத்தி ஆகி பார்த்திங்கன்னா நம்ம ராமநாதபுரம் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய அந்த இடத்துல வந்து இது வந்து சேரும். சரிங்களா, இதில் நம்ம சொல்லணும் அப்படின்னா உற்பத்தி பற்றி சொன்னோம் இல்லையா, அந்த வருஷ நாடு அப்படிங்கிறது மேகமலை. சரிங்களா, வெஸ்டர்ன் கேட்ஸ் தான். சரிங்களா, இது ரெண்டும் எங்கே இருக்குன்னா வெஸ்டர்ன் கேட்ஸில் மேற்கு தொடர்ச்சி மலைகளில் இருக்கிறது தான். சரிங்களா, அதனால் இது வந்து வரலாற்று காலங்கள்லேயே ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு அணையாக வந்து கருதப்படுது. சரிங்களா, வரலாற்று காலங்கள்லேயே மிகப்பெரிய ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த இடமா இது வந்து கருதப்படுது. சரிங்களா, அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா நான் இப்போ சொன்னது தான். இது இந்த பள்ளத்தாக்கு பேர் வந்து என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, இந்த வருஷ நாடை கடந்து கீழே வருது இல்லையா, வருஷ நாடுலேருந்து கீழே வருது. நீங்கள் எல்லாம் சொன்னீங்க சார், எங்கே சார் மதுரை இருக்குது அப்படின்னா, மதுரைன்னா மதுரை மாவட்டம் எல்லைக்குள்ளே தான் இருக்கும். மதுரை உள்ளேயே சிட்டி உள்ளே போகுமான்னா இருக்காது. சரிங்களா, மதுரை மாவட்டத்தில் மதுரை மாநகரில் வந்து கொஞ்சம் இடத்துல தான், அது உள்ள டவுன் உள்ள வருமானா டவுன் உள்ள இருக்காது. சரிங்களா, இப்போ காவேரி ஆறு திருச்சியில் ஓடுதுன்னா திருச்சியில் மெயின் டவுனில் ஓடுதுங்களா, அந்த மாதிரி இருக்குன்னா இருக்காது. இது ஒரு பகுதியில் ஒரு 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 எப்படி சொல்கிறதுன்னா, வைகை ஆறு ஒரு ஓரமாக தான் போகும். ரொம்ப சென்டர்னு சொல்ல முடியாது, மதுரையில் ஒரு ஓரமாக தான் போகும். சரிங்களா, நீங்கள் அந்த விஷயம் தெரிஞ்சுக்கிட்டா போதும். இதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா மதுரை வழியாக, சரிங்களா, மதுரை வழியாக போயிட்டு அப்புறம் பார்த்தீங்கன்னா கம்பம் பள்ளத்தாக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா, அதாவது இதுக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா இந்த வருஷ நாடுன்னு சொல்கிறோம் இல்லையா, இந்த வருஷ நாடுலேருந்து நம்ம அதாவது வருஷ நாடு மலையிலேருந்து அந்த மேகமலை வருஷ நாடு வழியாக இங்கே வருது இல்லையா, இது பேர் கம்பம் பள்ளத்தாக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. அதை கடந்து தான் வந்து பார்த்திங்கன்னா அதை தென்கிழக்காக திரும்பி வந்து நம்ம மதுரை டவுன் வழியாக வந்து, டவுன் உள்ளே கிடையாது, மதுரை சிட்டிக்குள்ளே வந்து ராமநாதபுரம் வரைக்கும் போயிட்டு வங்காள விரிகுடாவில் இந்த சேர்ற இடம் வந்து பாக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா, இந்த சேர்ற இடம் வந்து பாக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. காவேரி சேர்ற இடம் என்ன இடம் சொல்லுங்க பார்ப்போம். காவேரி எங்கே போய் சேரும், காவேரி பிறப்பிடம் இது எங்கே சேரும் சொல்லுங்க பார்ப்போம். முக்கம்புங்களா சார்? பொதிகை இது குடகுமலையில பிறந்து சார், உற்பத்தி குடகுமலை சார், உற்பத்தி குடகுமலை. ஓகே, குடகுமலை கர்நாடகா இல்லையா, குடகுமலை கர்நாடகா. அதுவும் வந்து வெஸ்டர்ன் கேட்ஸில் தான் இருக்குது. சரிங்களா, ஓகே. எங்கே போய் சேருது? பூம்புகார் சார். பூம்புகார்னு ஒரு ஊர் இருக்குங்களா இப்போ? காவேரி பூம்புகார். காவேரி பூம்புகார்னு ஒரு ஊர் இப்போ இருக்கான்னு? சரி, இப்போ சார் சிதம்பரம் போயிருக்கீங்களா எல்லாருமே? எஸ் சார். சிதம்பரம் போயிருக்கீங்களா சார்? சிதம்பரத்தில் இந்த கல்லை மட்டும் கண்டால் சாங் எடுத்துருப்பாங்க, பார்த்துருக்கீங்களா? கல்லை மட்டும் கண்டால் சாங் எடுத்துருப்பாங்க, பார்த்துருக்கீங்களா? பார்த்துருக்கீங்களா? அந்த ஏரியா பிச்சாவரம் இருக்கு இல்லைங்களா, பிச்சாவரத்தில் தான் போய் சேரும். நீங்கள் வந்து நீங்கள் சொல்கிற பூம்புகாருங்கிறது கரெக்டு. அந்த பூம்புகார் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா அதாவது இலக்கியத்தில் சொல்கிற பூம்புகார் சத்தி சொல்கிறீங்க. இப்போ ப்ராக்டிக்கலாக பார்த்தீங்கன்னா பிச்சாவரம் அந்த இடம் பேர் பிச்சாவரம், அந்த இடத்துல தான் பார்த்தீங்க அப்படின்னா போய் சேரும். கடலோட வந்து இது வந்து சேரும். காவேரி என்ன கடலோட சேரும்? எந்த கடலில் சேரும் காவேரி? வங்காள விரிகுடா. ஓகே, வங்காள விரிகுடால சேரும். சரிங்களா, கரெக்டு தான். சரி, ஓகே. இந்த மாதிரி தான் நம்ம பெரிய ஒரு ப்ரைம் அப்படின்னா
இந்த காவேரி ஆறும் இந்த வைகை ஆறும் தான். இப்போ நம்ம சரிங்களா, இது ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்த வரலாறு காலங்கள்லேயே பேசக்கூடியது தான். இதை கடந்து நிறைய ஆறுகள் இருக்குது, நம்ம இப்போ பார்ப்போம், ஒன்றா பார்ப்போம். இந்த வரலாறு அதாவது இந்த வைகையை பொறுத்த வரைக்கும் ரொம்ப முக்கியமான விஷயங்கள் வந்து பார்த்திங்கன்னா ப்ரைமான ஊர் சரிங்களா. நிறைய ஊர்கள் ப்ரைமான ஊர்கள்னால் இதனாலேயே வந்து ஃபேமஸ் ஆன இடங்கள் சரிங்களா நிறைய இருக்குது. ஓகேங்களா, சோழவந்தான் அப்படியே சோழவந்தான், அப்புறம் வந்து மதுரை சரிங்களா, மதுரை, அப்புறம் திருப்புவனம் இதெல்லாம் புராதன காலங்கள்லேயே வந்து ரொம்ப பேசப்பட்ட இடங்கள் சரிங்களா. அப்புறம் திருப்பாச்சேத்தி அப்படின்னு சொல்லி ஒரு ஊர் சொல்லுவாங்க. திருப்பாச்சேத்தி, திருப்புவனத்தில் என்ன சார் ஃபேமஸ்ஸு? திருப்பாச்சேத்தி, மானாமதுரை சார். திருப்புவனம் எதுக்கு ஃபேமஸ்ஸு? மானாமதுரை, அப்புறம் பார்த்திபனூர் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுவும் வரலாற்றில் ரொம்ப முக்கியமான ஊர். பாண்டிய வரலாற்றில் இந்த பார்த்திபனூர் அப்படிங்கிறது ஒரு பெரிய வரலாறு மிகுந்த ஒரு ஊர் சரிங்களா. அப்புறம் பரமக்குடி, அப்புறம் வந்து போகலூர், அப்புறம் வந்து ராமநாதபுரம், கடைசியாக வந்து அழகன்குளம். இந்த அழகன்குளமும் ரொம்ப முக்கியம் வாய்ந்த ஒரு ஊர் கடைசிங்களா. இந்த மாதிரி ரொம்ப முக்கியத்துவம் தமிழ்நாட்டில் ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த ஊர்களில் பார்த்திங்கன்னா ஊர்கள் வழியாக பாயுது. நிறைய பாசன பரப்பு கொண்ட ஒரு முக்கியமான ஒரு இது ஆறு சரிங்களா. இந்த வைகை ஆறை வந்து இலக்கியத்திலேயே பெரிய அளவில் பேசியிருப்பாங்க. இந்த வைகை ஆற்று படுகையில் தான் வந்து இந்த ஏரியா இருக்கு இல்லையா, இதெல்லாம் நம்ம எதுக்கு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இந்த வைகை ஆறு போகக்கூடிய அந்த இடங்கள்ல இருக்கு சரிங்களா. அந்த இடங்கள்ல இந்த மதுரைக்கு சார் வாய்ஸ் கேட்கலீங்களா? இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதெல்லாம் ஏன் நம்ம முக்கியத்துவம்னு சொல்கிறோம் அப்படின்னா இந்த மதுரை மாநகரம் இருக்கு இல்லையா, மதுரை மாநகரம் அதாவது தூங்கா நகரம் சொல்லக்கூடிய இந்த மதுரை மாநகரம் இலக்கிய வரலாற்று காலங்கள்லேயே அதாவது பண்டைய வரலாறு காலங்கள்லேயே சங்க காலங்கள்லேயே என்ன சொல்லணும்னா சங்க காலங்கள்லேயே இங்கே கண்டுபிடிக்கப்பட்ட இந்த கீழடியில் கண்டுபிடிக்கப்பட்ட அந்த பொருள்களை வச்சு நம்ம வந்து ஆய்வு பண்ணும்போது இந்த மதுரை வந்து நகரமயமாதலில் சங்க இலக்கிய காலங்கள்லேயே நகரமாக தான் இருந்திருக்கு அப்படிங்கிறக்கூடிய எவிடன்ஸ்லாம் கிடச்சிருக்கு. ஸோ அதனால தான் அந்த இடத்துல சொல்கிறாங்க. நீங்கள் இந்த சங்க இலக்கியம்னு சொல்கிறீங்களே, அப்போ சங்க இலக்கியம்னா என்னன்னு சொல்லுங்கள் பார்ப்போம். இப்போ சங்க இலக்கியங்கள் சொல்கிறீங்க நீங்கள் வந்து இப்போ மதுரையை பற்றி பேசுகிறீங்க. இப்போ ரைட்டு, நீங்கள் இது வைகை ஆறு எங்கேருந்து வந்துச்சு போணுச்சு எல்லாம் சொல்லிட்டீங்க. இதுக்கப்புறம் வைகை ஆற்றுல ஒரு ஃபேமஸ் இருக்குது சரிங்களா. வைகை ஆற்றை பொறுத்த வரைக்கும் சித்திரை திருவிழாங்கிறது ரொம்ப ஃபேமஸ்ஸு. நீங்கள் எல்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க. சித்திரை திருவிழா வந்து மதுரையில் ரொம்ப ஃபேமஸ்ஸு. ஏன்னா அந்த மீனாட்சி தாயார் இருக்காங்க இல்லையா, மீனாட்சி தாயாரோட திருக்கல்யாணம் வந்து நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அழகர் வைகை ஆற்றுல இறங்குறாருன்னு சொல்லுவாங்க இல்லையா, அழகர் வைகை ஆற்றுல இறங்குறாரு அப்படின்னு சொல்லுவாங்க. கேள்விப்பட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஆமாம் தாங்களே, மதுரை கண்டிப்பாக நமக்கு தெரிஞ்சிருக்கும். அழகர் வந்து சித்திரை திருவிழாவில் வந்து வைகை ஆற்றுல இறங்குவது வந்து ரொம்ப 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 ஃபேமஸான ஒரு விஷயம் சரிங்களா. ரொம்ப ஃபேமஸான விஷயம். அதில் வந்து பார்த்திங்கன்னா அந்த சித்திரை திருவிழாங்கிறது பார்த்திங்கன்னா மதுரை மீனாட்சி தாயார் இருக்காங்க இல்லையா, அவங்க வந்து திருக்கல்யாணம் காண வருவாங்க சரிங்களா. அப்போ வந்து அழகர் வைகை ஆற்றுல இறங்கி வந்து தான் வந்து திருமணத்தை முடிப்பார். ஸோ இதெல்லாம் நம்ம வந்து அந்த சித்திரை திருவிழாவை தான் கொண்டாடுறோம் சரிங்களா. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இதில் ரொம்ப ஒரு ஃபேமஸான விஷயம் புராதன காலங்கள்லேயே அதாவது சங்க இலக்கியங்களே சொல்லிக்கப்பட்ட விஷயம் பார்த்திங்க அப்படின்னா இந்த குண்டோதரன்னு சொல்லிட்டு ஒருத்தர் இருப்பார் சரிங்களா. குண்டோதரன் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் இருப்பார். குண்டோதரன் சொல்லுவாங்க. இந்த குண்டோதரன் அப்படிங்கிறவர் பார்த்திங்க அப்படின்னா அவர் சாப்பிட்டுட்டே இருப்பார். இவரோட பசி அடக்கிறதுக்காக சிவபெருமான் வந்து வைகையை பயன்படுத்தி தான் அவங்களுடைய தாகத்தை அடக்குவார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வரலாறு உண்டு வைகை ஆற்றுக்கு சரிங்களா. இந்த ரெண்டு வரலாறும் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம், ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். இதை கடந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம இப்போ சங்க இலக்கியத்தில் வந்து எங்கெங்கெல்லாம் நான் சொல்கிறேன். இப்போ சங்க இலக்கியத்தில் எங்கெங்கெல்லாம் வந்து இதை பற்றி சொல்லியிருக்கிறாங்க, இதை பற்றினா வைகை ஆற்றை பற்றி சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறேன். இது எதுக்காக நம்ம இந்த அளவுக்கு இன்டெப்த்தாக பார்க்குறோம், இதுக்கும் கீழடி அகழ்வாய்ச்சிக்கும் என்ன சம்மந்தம் அப்படின்னா இது தெரிஞ்சது அப்படின்னா தான், இந்த விஷயங்கள் எல்லாம் தெரிஞ்சது அப்படின்னா தான் அங்கே கண்டுபிடிக்கப்பட்ட அந்த பொருள்கள் இருக்கு இல்லையா, அந்த பொருள்கள் வந்து எந்த காலத்தோட தொடர்புடையது, நம்ம இப்போ ப்ரெசண்ட்டில் படிக்கிற ஹிஸ்ட்ரிக்கும் இதுக்கு முன்னாடி மறைஞ்சிருக்கிற ஹிஸ்ட்ரிக்கும் என்ன சம்மந்தம் அப்படிங்கிறது உங்களுக்கு புரியும் சரிங்களா. இப்போ சங்க இலக்கியம் அப்படின்னு எதை சொல்கிறோம்? சங்க இலக்கியங்கிறது எதை சொல்கிறோம்?
சங்க சரி, காலம். பத்து பாட்டு எட்டு தொகை நூல்கள் அதெல்லாம் ஓகே சார், சொல்லுங்க. சரி ரைட்டு. 10 பாட்டு 8 தொகை, ரைட். ஓகே, ஃபர்ஸ்ட் சங்க காலம்னு எதை சொல்கிறோம்? சங்க காலம் அப்படின்னு கிமு சொல்கிறோம் இல்லையா? 3ஆம் நூற்றாண்டுல இருந்து கிபி 3ஆம் நூற்றாண்டு சார். ஆமாம் சார், சங்க முதல் சங்கம். காலங்கிறது ஆமாம் சவுத் இந்தியாவில் ஒரு முக்கியமான காலப்போக்கு தான் இந்த சங்கம் பீரியட் அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து பொது ஆண்டுன்னு சொல்லுவாங்க, போஆ அப்படின்னு சொல்லுவாங்க. பொது ஆண்டு வந்து பொறுத்த வரைக்கும் 6லேருந்து சரிங்களா அந்த 3 வரைக்கும் நீடிச்சிருக்கும். சரிங்களா, அதாவது பொது ஆண்டுக்கு முன்பு பொது ஆண்டுக்கு பின்புன்னு சொல்லுவாங்க. இந்த பொது ஆண்டுக்கு முன்பு நம்ம காலத்துலலாம் நம்ம படிக்கும் போதெல்லாம் கிறிஸ்து பிறப்பதற்கு முன்பு பின்புன்னு சொல்லுவாங்க. இப்போ என்சிஆர்டியே மாற்றிட்டான், பொது ஆண்டுக்கு முன்பு பொது ஆண்டுக்கு பின்புன்னு சொல்லிட்டு. இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா 6ஆம் நூற்றாண்டுலேருந்து 3ஆம் நூற்றாண்டு வரைக்கும் இருந்ததாக வந்து சொல்கிறாங்க. அப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த மதுரையை மையமாக வச்சுக்கிட்டு சரிங்களா, மதுரையை மையமாக வச்சுக்கிட்டு சங்கம் வளர்த்துருப்பாங்க. சரிங்களா, சங்கம் வளர்த்துருப்பாங்க. அதனால அந்த பேருக்கு தான் வந்து சங்க காலம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த தமிழகத்தில் சங்க காலங்கிறது சேர சோழ பாண்டியர்கள் 3 ஆளுமே ஆளப்பட்டிருக்கும். சேர சோழ பாண்டியர்கள் 3 பேருமே ஒவ்வொரு காலங்களில் ஆளப்பட்டிருக்கும். இருந்தாலும் அதிகப்படியாக இருந்தது வந்து பாண்டியர்கள் தான் இருந்திருப்பாங்க. சரிங்களா, ஸோ இது உங்களுக்கு புரியணும் அப்படின்னா பிசிஇ இங்கிலீஷில் வந்து பிசிஇ 600 வந்து 300 சின்னு சொல்லுவாங்க. சரிங்களா, பிசி 300லேருந்து சி 300 வரைக்கும். இங்கே முக்கியமான விஷயமே பார்த்தீங்க அப்படின்னா கீழடி அகழாய்வு தான். சரிங்களா, அப்புறம் கொடுமணல் தொல்லியல் களம்னு ஒன்று இருக்குது. அப்புறம் அரிக்கைமேடுன்னு சொல்லுவாங்க, கேள்விப்பட்டிருப்பீங்க. ஈரோடு அரிக்கைமேடு, சாலுவன் குப்பம், ஆதிச்சநல்லூர் கேள்விப்பட்டிருப்பீங்க. சரிங்களா, ஆதிச்சநல்லூர் கேள்விப்பட்டிருப்பீங்க. இது எல்லாமே இது இந்த சங்க காலங்களோட தொடர்புடைய அந்த அகழாய்வு ஸ்தலங்கள். இதில் ஏன் கீழடியை சொல்கிறோம்னா கீழடி தான் வந்து இப்போ வரலாற்றில் கண்டுபிடிக்கப்பட்டு ஒரு அந்த அமெரிக்காவோட அந்த எப்படி சொல்கிறதுன்னா லேப்லேயே ஒத்துக்கிட்டப்பட்ட ஒரு விஷயம். அது இப்போ சென்ட்ரல் கவர்மெண்ட் டேக் ஓவர் பண்ண போகிறான். சரிங்களா, இப்போ இந்த சங்க காலத்தில் அப்புறம் 3ஆம் சங்க காலம் தான் வந்து இந்த கடைச்சங்க காலம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஸோ இதில் சங்ககால இலக்கியங்கள் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இல்லையா, சங்ககால இலக்கியங்கள்னு எதை சொல்கிறோம் சார்? சங்ககால இலக்கியங்கள் இப்போ சொன்னீங்களே, சங்ககால இலக்கியங்கள்னு எதை சொல்கிறோம்? 10 பாட்டு 8 தொகை 10 நூல்கள் பாட்டையும் அதெல்லாம் 8 தொகையும் வந்து நம்ம என்ன சொல்கிறோம்னா சங்ககால இலக்கியங்கள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம். இந்த சங்ககால இலக்கியங்களில் சரிங்களா, சங்ககால இலக்கியங்கள் ரொம்ப முக்கியம். இந்த சங்ககால இலக்கியங்களில் இதுலேயே சொல்லியிருக்கிறாங்க நிறைய இடங்களில். சரிங்களா, நிறைய இடங்களில் வந்து வைகையாத்தை பற்றி சொல்லியிருப்பாங்க, அது பார்ப்போம். இதில் 10 பாட்டு 8 தொகைன்னு சொல்லிட்டீங்க, ரெண்டாக பிரிக்கிறீங்க. 10 பாட்டு என்னென்ன, 8 தொகை என்னென்ன சார்? 10 பாட்டு என்னென்ன, 8 தொகை என்னென்ன நீங்கள் சொன்னீங்கன்னா கீழடி சும்மா ஒரு 10 நிமிஷத்தில் முடிச்சிடலாம். இதெல்லாம் டக்கு டக்குன்னு சொன்னீங்கன்னா ஒரு 10 நிமிஷத்தில் உங்களுக்கு அதை புரிய வச்சிடலாம். ஸோ 8 தொகை நீங்கள் சொல்லிடுவீங்க இல்லையா, 8 தொகை சொல்லிடுவீங்க. நற்றிணை, குறுந்தொகை, ஐங்குறுநூறு, பதிற்றுப்பத்து, பரிபாடல், கலித்தொகை, அகம், புறம் சொல்லிட்டு. சரிங்களா, இது நம்ம சொல்லிடுவோம். நற்றிணை, குறுந்தொகை, இது எழுதி போடணுங்களா, இதெல்லாம் தெரியல உங்களுக்கு? நற்றிணை, குறுந்தொகை, ஐங்குறுநூறு, பதிற்றுப்பத்து, பரிபாடல், கலித்தொகை, அகநானூறு, புகநானூறுன்னு சொல்லி அதாவது புறநானூறுன்னு சொல்லிட்டு 8 நூல்கள் இருக்குது. இந்த 8 நூல்களோட தொகுப்பு தான் 8 தொகை அப்படின்னு சொல்கிறாங்க. 10 பாட்டை பொறுத்த வரைக்கும் 10 பாட்டு இருக்கும். ஸோ அதுலேயே இருக்குது 10 பாட்டு இருக்கும். அது வந்து ஆற்றுப்படைகள் வந்து 4 இருக்கும். ஆற்றுப்படைகள் 4 இருக்கும். திருமுருக ஆற்றுப்படை. ஆற்றுப்படை நூல்கள் எதனான்னு கேட்பான், இதெல்லாம் பரீட்சையில் கேட்பான். ஆற்றுப்படை நூல்கள் ஏன்னா தமிழ் இலக்கியம் கொடுத்துருக்கான் நமக்கு சிலபஸ்லேயே, ரைட்டுங்களா, இது கேட்பான். சரிங்களா, திருமுருக ஆற்றுப்படை, திருமுருக ஆற்றுப்படை, பொருணர் ஆற்றுப்படை, சிறுபான் ஆற்றுப்படை, பெரும்பான் பொருணர் ஆற்றுப்படை, முதல்ல சிறுபான் ஆற்றுப்படை, அப்புறம் பெரும்பான் ஆற்றுப்படை. சரிங்களா, பெருவான் ஆற்றுப்படை. அப்போ ஆற்றுப்படை நூல்கள் 4, அப்படின்னா 6 பார்க்கணும். சரிங்களா, அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இது கடந்து பார்த்தீங்க அப்படின்னா இதுக்கப்புறம் ஈஸி என்னென்னா முல்லைப்பாட்டு, நெடுநல்வாடை, ரைட்டுங்களா, பட்டினப்பாலை, குறுந்தொகை, கைநெயீடு, பரிபாடல், அகநானூறு சொல்லிட்டு மொத்தம் 10 பாடல்கள் இருக்கும். சரிங்களா, 10 பாடல்கள் இருக்கும். இதில் வந்து 10 இருக்கும் மொத்தமாக. சரிங்களா, 10 + 8 தொகை 18 சொல்லிட்டோம். இதில் வந்து நம்ம அந்த அகம்புறம்லாம் பிரிப்பாங்க, நம்ம அந்தளவுக்கு தேவையில்ல. வரலாற்று சான்றுகள் மட்டும் தெரிஞ்சால் போதும். இந்த வரலாற்று சான்றுகளில் பார்த்தீங்கன்னா வரலாற்று சான்றுகளில் என்னென்ன பார்க்குறாங்க அப்படின்னா இவங்க வந்து சங்க காலத்தில் இருக்கக்கூடிய அந்த மன்னர்கள், அரசர்கள், அந்த சமுதாய வாழ்க்கை இதை பற்றிய தகவலை தான் வந்து சொல்கிறாங்க. இதில் வந்து இந்த வரலாற்றை பொறுத்த வரைக்கும் பண்பாடு ரொம்ப முக்கியம். பண்பாட்டில் தான் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா நம்ம மக்களோட மொழி, வாழ்வியல், கலை, பண்பாட்டு விழுமியங்கள் பேசுகிறாங்க.
இந்த கலை பண்பாடுன்னு சொல்கிறாங்க இல்லையா, இந்த கலை பண்பாடு சார்ந்த விஷயங்கள் தான் இப்போ நம்ம கீழடி எக்ஸிபிஷனில் கண்டுபிடிச்சிருக்கோம். சரிங்களா? கலை பண்பாடுன்னு சொல்கிறாங்க, அவங்க மக்களோட வாழ்வியல்னு சொல்கிறாங்க. வாழ்வியல் எப்படி இருந்தது அப்படிங்கிறதுக்கான ஒரு எவிடன்ஸ் தான் இப்போ இந்த கீழடியில் கிடச்சிருக்கு. சரிங்களா? கீழடியில் கிடச்சிருக்கு. இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு கான்செப்ட். இது நல்லா தெரிஞ்சு வச்சுக்கணும் நீங்கள். சரிங்களா? இதில் இந்த ரெண்டுலேயுமே பார்த்தீங்கன்னா அகம் புறம் பற்றி பேசுவாங்க. அகம் அப்படின்னா நம்மளுடைய அகம், புறம் அப்படின்னு சொல்லுவாங்க, நம்மளுடைய பர்சனல். சரிங்களா? அகம்னா நம்மளுடைய பர்சனல்னால் என்ன இருக்க போகுது, நம்மளுடைய வாழ்க்கை. சரிங்களா? வாழ்க்கை, காதல், இது ரெண்டும் தான் சொல்லுவாங்க. ஒரு தலைவனும் தலைவியும் ஒருவர் நேசிக்கிறது, அது காதல் அப்படின்னு சொல்லுவாங்க. அதை கடந்து அதுக்கப்புறம் இருக்கக்கூடிய ஸ்டேஜ் வாழ்க்கை. இதை அகம்னு சொல்கிறாங்க. புறம்ங்கிறது ஒரு ஆண்மகனோட, அதாவது ஒரு தலைவனோட, அது யாராக இருந்தாலும் சரி, போர் வீரராக இருந்தாலும் சரி, அவங்க நாளாக அதை பிரித்து வச்சுருக்கிறாங்க. அதில் எந்த கேட்டகரியாக இருந்தாலும் சரி, அவங்க அவங்களுடைய அரசியல் மற்றும் போர் சம்மந்தப்பட்ட விஷயங்களை பற்றி படிக்கிறது தான் புறம். ஒரு சில நூல்கள் அகமும் புறமும் பற்றி கூட பேசும். அது நமக்கு தேவையில்லை, அந்தளவுக்கு நீங்கள் இன்டெப்த்தாக பார்க்க தேவையில்ல. 10 பாட்டு 8 தொகைன்னு தெரிஞ்சால் போதும். இவங்க இந்த 2 நூலும் பார்த்தீங்கன்னா அக்காலம் நம்மளுடைய தமிழகத்தோட அரசியல், சமூகம், பண்பாடு இது எல்லாத்தையும் கற்றுக்க உதவுனுச்சு அப்படிங்கிற விஷயம் தெரிஞ்சால் போதுமானது. சரி, இப்போ நீங்கள் இதெல்லாம் சொல்லிட்டீங்க. சங்ககால இலக்கியத்தில் வைகையாத்தை எங்கே சொல்கிறீங்க அப்படின்னு நமக்கு தெரிஞ்சுக்கணும். சரிங்களா? வைகையாருங்கிறீங்களே, அப்போ வைகை யார், எங்கே சொல்லியிருக்கிறாங்க அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கணும். சரிங்களா? வைகையாரை பொறுத்த மட்டும் பார்த்தீங்க அப்படின்னா, தமிழ் இலக்கியத்தில் வாயை என்னும் பொய்யா குலக்குடி அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. சரிங்களா? வாயை என்னும் பொய்யா குலக்குடி அப்படின்னு சொல்லுவாங்க. அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா ஆற்று பெருக்கற்று அடிசுடும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இது அதாவது இருங்க சொல்கிறேன், என்னென்ன நூல்னு சொல்கிறேன், என்னென்ன நூலில் சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறதும் நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. பொய்யா குலக்குடி இப்படின்னு சொல்கிறாங்க. இந்த மதுரைக்கும் ஒரு பெரிய நூலுக்கும் தொடர்பு உண்டு. என்ன நூல்னு சொல்லுங்கள் பார்ப்போம். நம்ம இன்ன நாள் வரைக்கும் ஒரு அம்மா பத்தினின்னு சொல்கிறோம். சிலப்பதிகாரம். ஆமாம், சிலப்பதிகாரத்துக்கும் ஒரு பெரிய தொடர்பு உண்டு. சரிங்களா? அதனால் அதுலேயுமே சிலப்பதிகாரத்துலையுமே பார்த்திங்கன்னா முழுமையாக இதை பற்றி சொல்லியிருப்பாங்க. சரிங்களா? இது ஆற்று பெருக்கற்று அடிசுரம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வார்த்தைகள்லாம் சொல்லியிருப்பாங்க. இதை கடந்து பார்த்திங்கன்னா நம்ம இந்து சமய புராணங்கள், அப்புறம் பார்த்திங்கன்னா திருவிளையாடல்கள் எல்லாமே வைகை ஆட்டங்களில் நிகழ்ந்ததாக சொல்கிறாங்க. இந்த வைகை ஆட்டம் பார்த்திங்கன்னா வடமொழின்னா சமஸ்கிருத நூல்களில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா கிருதமாலா அப்படின்னு சொல்கிறாங்க. கிருதமாலா இதான் ஒத்துக்க மாட்டாங்க சென்ட்ரல் கவர்மெண்ட்காரன். இந்த கிருதமாலாவை தான் கிருதமாலாவில் இல்லை அப்படின்னு சொல்கிறான். சரிங்களா? அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறான். இது தான் முன்னாடியே சொல்லிட்டேன், நான் சித்திரை திருவிழாலாம் சொல்லிட்டேன். இதெல்லாம் ரொம்ப முக்கியம். ஸோ இதெல்லாம் பார்த்திங்க அப்படின்னா ஒவ்வொரு மேற்கோள்கள் இடையில தான் சொல்லியிருப்பாங்க. சரிங்களா? இந்த இதில் இந்த வைகையாத்தில் முக்கியமான ஒரு ஊர் ஸ்ரீவில்லிபுத்தூர். சரிங்களா? ஸ்ரீவில்லிபுத்தூர் ஒரு முக்கியமான ஒரு ஊர். சரி, ரைட்டு, இதெல்லாம் இப்போ சொல்லிட்டீங்க. சரிங்களா? இப்போ இதெல்லாம் சொல்லிட்டீங்க. இதுக்கும் இந்த கீழடிக்கும் என்ன சம்மந்தம் அப்படின்னா, இவர் நம்ம தலையாங்கானத்து செருவென்ற நெடுஞ்செழியன் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் இருக்கார். நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. பாண்டிய மன்னன்லேயே மிக சிறப்பு வாய்ந்த ஒரு மன்னன் இந்த பாண்டிய மன்னன். சரிங்களா? அதை தலையாங்கானத்து செருவென்ற நெடுஞ்செழியன் அப்படின்னு சொல்லுவாங்க. தலையாலங்கானத்து செருவென்ற நெடுஞ்செழியன். இவரை பற்றி புறநானூறுகளில் நிறைய பாடல்கள் இருக்குது. அந்த பாடல்களில் பார்த்தீங்க அப்படின்னா இதை பற்றி நிறைய சொல்லியிருக்காங்க. அதாவது நம்ம இங்கே இருக்கக்கூடிய இந்த பிரதேசங்களை பற்றி நிறைய சொல்லியிருக்கிறாங்க. இந்த பிரதேசங்களை பற்றி சொன்னதுனால தான் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளால் அந்த பழந்தமிழோட வாழ்க்கை வரலாறு இப்படி தான் இருந்துச்சு அப்படிங்கிறத நம்மளால் ப்ரூவ் பண்ண முடியுது. சரிங்களா? புறநானூறு நூல் மட்டும் நம்ம கையில் இருக்குது. அதாவது இந்த 10 பாட்டு 8 தொகை நூல்கள் நம்ம கையில் இருக்குது. அந்த நூல்கள் அடிப்படையில் தான் இதை இவங்க பார்க்குறாங்க. ஸோ இதை கடந்து வேறு எப்படி டெஸ்ட் பண்ணுறாங்க அப்படின்னா, ஒரு பொருளை எப்படி சார் டெஸ்ட் பண்ணுவாங்க உங்களுக்கு தெரியுமே. இப்போ அந்த நூல்கள் பழங்காலத்துடைய அந்த ஒரு பொருள் கிடைக்குதுன்னு கார்பன் டேட்டிங் ஆமாம் சார், கார்பன் டேட்டிங். சூப்பர் சார். அந்த கார்பன், ஆமாம் சார், அந்த கார்பன் டேட்டிங் அந்த மெத்தடு தான் சார். அதை பயன்படுத்தி தான் சார் அவங்க இது ஒரு லைவிங் ஆர்கனைசேஷனை
பண்ணுறாங்க. இது எந்த வருஷத்துக்குரியது, அந்த ரேடியோ கார்பன் டேட்டிங்னு சொல்கிறாங்க இல்லையா, அதை பயன்படுத்தி தான் சார் இவங்க வந்து கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. சரிங்களா? அந்த ஸ்ட்ரக்சர், அந்த டிஸ்ட்ரிபியூட்டட் ஸ்ட்ரக்சர் வந்து எந்த காலத்துக்குரியது அப்படிங்கிறத வந்து இவங்க டிஃபைன் பண்ணியிருக்காங்க சார். சரிங்களா? அது நமக்கு தெரியும், அஸ் யூஷுவல் நம்ம உங்கள் எல்லாத்துக்கும் தெரியும், ஐசோடோப்னு ஒன்று பயன்படுத்துவாங்க அந்த கார்பன் டேட்டிங் மெத்தடில் வந்து. அதாவது எப்படி சொல்கிறது, ஐசோடோப் தானே சார் பயன்படுத்துவாங்க? எஸ் சார், எஸ் சார். ஆமாம் சார், அதுதான் C14 பயன்படுத்துவாங்க. சார். கார்பன் 14 அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க, C14 அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அந்த ஃபேக்டர் தான் அந்த ரேடியோ ஆக்டிவ். அதை வச்சு தான் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஐசோடோப், அந்த C14 அப்படிங்கிற ஐசோடோப், அந்த கார்பனோட ஐசோடோப் இருக்கு இல்லையா, ஸோ அதை தான் வந்து அந்த அட்டாமிக் ஸ்ட்ரக்சர் 14, அதுதான் வந்து அதை யூஸ் பண்ணி தான் பார்த்தீங்கன்னா அந்த ஸ்ட்ரக்சரை கண்டுபிடிப்பாங்க. அது எந்த வருடத்துக்கு காலத்துக்குரியதுங்கிறத அவங்க வந்து கண்டுபிடிப்பாங்க. சரிங்களா? இதனுடைய அடிப்படை நமக்கு எல்லாத்துக்குமே தெரியும், அடிப்படை எல்லாத்துக்கும் தெரியும். சரி, இதெல்லாம் ஓகே அப்படின்னா இந்த கார்பன் 14 இந்த மெத்தடை வந்து இந்த கார்பன் டேட்டிங்கிறது எதுக்கு பயன்படுத்த முடியாது? எதுக்கு பயன்படுத்த முடியாதுன்னா நான் லிவிங் திங்ஸ்ன்னு சொல்கிறாங்க இல்லையா, அந்த நம்ம இப்போ அந்த காலத்தில் வந்து ஒரு எப்படி சொல்கிறதுனா, ஒரு கல் கிடச்சிது, பழங்காலத்து கல் கிடச்சிதுன்னு கொண்டு போய் அதில் கார்பன் டேட்டிங் பண்ண முடியுமான்னா அது வந்து வாய்ப்பு கிடையாது. அதுக்கு வந்து வாய்ப்பு கிடையவே கிடையாது. சரிங்களா? அந்த மாதிரி இதுக்கு பண்ண முடியாது அப்படிங்கிற மாதிரி நம்ம படிச்சிருப்போம். சரிங்களா? ஸோ இதில் அப்புறம் நிறைய இருக்கும், ஃபோட்டோசிந்தசிஸ், ஹாஃப் லைஃப் நிறைய இருக்கும் இதில் வந்து ரேட்டிங் மெத்தட்ஸில். சரிங்களா? அதெல்லாம் நம்ம விட்டுருவோம். இப்போ வந்து நம்ம கீழடி ஆய்வுக்கே வந்துடுவோம். சரிங்களா? இந்த கீழடி ஆய்வை பொறுத்த வரைக்கும் சார் இதெல்லாம் புரியுதில்ல, இதெல்லாம் வரலாறு. இது வந்து நம்ம இப்போ பார்க்குறது வந்து இந்த கீழடிக்கான பேஸ். இது எல்லாமே இது தெரிஞ்சால் தான் அடுத்த ஒரு 20 நிமிஷம் நம்ம பேசக்கூடிய விஷயங்கள் எல்லாம் புரியும். சரிங்களா? நீங்கள் இதில் என்ன தெரிஞ்சுக்கணும்னா, கீழடி அப்படிங்கிறது பார்த்தீங்க அப்படின்னா இந்த வைகை ஆற்றில் அந்த காலங்கள்லேயே, சரிங்களா, அந்த காலங்கள்லேனா சங்க காலங்கள்லேயே ஒரு நகரமயமாதல் இருந்தது அப்படிங்கிறதுக்கான சான்றுகள் கிடைத்திருக்கு. ஃபஸ்ட்டு விஷயம். இப்போ அந்த சங்க காலத்தில் இருக்கக்கூடிய அந்த நகரமயமாதல் தான் சங்க காலங்கிறது எல்லாம் பார்க்குறோம் இப்போ. சரிங்களா? எல்லாமே பார்த்துருக்கோம். அந்த காலத்திலேயே நகரமயமாதல் இருந்திருக்கு, மதுரையில் இருந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஸோ இது வந்து தான் இந்த இடத்துல நம்ம பார்க்கக்கூடிய பேஸு. இது நம்ம இதில் டிஸ்கிரிப்ஷனில் பார்த்தீங்கன்னா தெரியும். சரிங்களா? இந்த இதுலேயே பார்த்தீங்கன்னா குறைந்தபட்சம் 6ஆம் நூற்றாண்டிலிருந்து ஒரு அதிநவீன மதச்சார்பற்ற கல்வியறிவு மிக்க நகர்ப்புற, சரிங்களா, குடியேற்றத்திற்கான கட்டாய ஆதாரங்கள் வந்து கிடச்சிருக்கு. இந்த வார்த்தையை தான் இப்போ பார்த்துருக்கோம் நம்ம. சரிங்களா? ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா இதில் இந்த வரலாறுல பார்த்தீங்கன்னா முதல்ல அடிப்படை சவாலாக எதை பார்க்குறாங்கன்னா, நம்ம நகரமயமாதல் சொல்கிறீங்களா, நகரமயமாக்கல் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா, அதனுடைய காலவரிசை என்ன? சரிங்களா? அதனுடைய காலவரிசை என்ன அப்படின்னா, இந்த கம்பம் பள்ளத்தாக்குன்னு சொல்லக்கூடிய அந்த கம்பம் பள்ளத்தாக்கு, அதாவது வைகை பள்ளத்தாக்கு, அந்த கம்பம் பள்ளத்தாக்குக்கு அப்புறம் இருக்கக்கூடிய வைகை பள்ளத்து நாகரிகத்தை வந்து நம்ம கங்கை சமவெளி இருக்கு இல்லையா, கங்கை சமவெளியோட காலத்தோட இவங்க வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா சுட்டி காட்டுறாங்க. இந்த கங்கை சமவெளியும் நம்மளுடைய இந்த வைகை பள்ளத்தாக்கில் இருக்கக்கூடிய இந்த இடங்களும் பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட சமகாலமாக இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஸோ இந்த விஷயத்தை என்ன சொல்கிறாங்கன்னா, நீங்கள் நார்த் இந்தியாவில் அதாவது நார்த் இந்தியாவில் மட்டும்தான் நீங்கள் வந்து நகரமயமாதல் இருக்குன்னு சொல்கிறீங்க, ஆனால் அப்படி கிடையாது, தமிழகத்தில் சங்க காலங்கள்லேயே நகரமயமாதல் இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இந்த இடத்துல எடுத்து சொல்கிறோம். சரிங்களா? அடுத்து எழுத்தறிவை பற்றி பேசணும், கலாச்சாரம் பற்றி பேசணும் அப்படின்னா, இந்த எழுத்தறிவை பார்த்திங்க அப்படின்னா நமக்கு தெரியும். இதுக்கு வந்து இந்த எழுத்தறிவை பொறுத்த வரைக்கும் அசோகர்னு சொல்லிட்டு ஒருத்தர் இருப்பார், மௌரிய பேரரசர் மாமன்னர், அந்த மாமன்னர் சக்கரவர்த்தி அசோகர் காலத்துக்கூடைய முன்னாடியே நம்ம வந்து எழுத்தறிவு பெற்றுட்டோம். சரிங்களா? எழுத்தறிவை பெற்றிருக்கோம் அப்படிங்கிறது வந்து நம்ம இந்த இடத்துல கண்டுபிடிக்க முடியுது. ஸோ அதுக்கு தான் ஒவ்வொரு நூலுக்கும் நம்ம வந்து என்ன சொல்கிறோம் அப்படின்னா எடுத்துக்காட்டுகள் சொல்கிறோம். சரிங்களா? எடுத்துக்காட்டுகள் சொல்கிறோம் அந்த இடத்துல. சரி, இப்போ இந்த அசோகர்னு சொல்கிறீங்களே, அசோகர் யார்? அசோகரை பற்றி தெரியுங்களா? அசோகரை பற்றி சொல்லுங்கள் பார்ப்போம். அசோகர் யார்? ஒரு மௌரிய அரசர் சார். மௌரிய சார் அரசர், ஒரு அவ்வளோதாங்களா? புத்த மதத்தை பரப்புனார் சார். என்ன சொல்கிறீங்க சார்? புத்த மதத்தை பரப்புனார் சார். புத்த மதத்தை பரப்புனார். சூப்பர் சார். வேற? அவர் செத்து போய் 300 வருஷம் கழிச்சு தான் சார் புத்த மதத்தை பரப்புனாங்க. அப்புறம் வேற சார்? சரி, போரை எதிர்த்தார் சார். கலிங்கப்பூர்ல. கலிங்கப்பூர். சூப்பர். கலிங்கப்பூர் எதிர்த்தார். ரைட்டு. இதெல்லாம் நீங்கள் படிக்கவே கூடாது உங்கள் பரீட்சைக்கு. தயவு செஞ்சு யாராவது வந்து இதாக பண்ணிக்கிறேன். நம்ம முன்னமே சொன்ன மாதிரி இந்த சங்க காலத்தில் சொன்னோம் இல்லையா, ஸோ அதுக்கு முன்னாடியே பார்த்தீங்க அப்படின்னா
அசோகரை பற்றி சொன்னோம். அசோகர் வந்து இவர் என்ன அப்படின்னா, அசோகர் வந்து ஒரு மௌரிய பேரரசர். அவர் வந்து உங்களுக்கு தெரியும், தத்தம்னு கேள்விப்பட்டிருப்பீங்க. அதாவது தத்தம் அப்படின்னா அவர் காலத்தை பற்றி சொல்லணும்னு வச்சுக்கோங்களேன். அவர் வந்து உயிர் பலியை ஏற்றுக்க மாட்டார். உங்களுக்கு தெரியும், தியாகத்தை மட்டும்தான் வச்சுருப்பார். அவரால் வந்து நான்வெஜ் சாப்பிடாமையே இருப்பார். சரிங்களா? அந்த முறையை தான் அந்த தத்தம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. இவர் நீங்கள் என்ன தெரிஞ்சுக்கிட்டால் போதும், அசோகர் வந்து மௌரிய பேரரசர் அவர். சரிங்களா? அவர் காலத்தில் ஒரு மிகப்பெரிய எப்படி சொல்கிறதுனா ஒரு பேரரசர் இவர் வந்து. சரிங்களா? அவர் காலத்தில் நிறைய இலக்கிய வகைகளை வந்து இவர் வந்து விரிவுபடுத்தினார். ஆனால் அப்போ வந்து அவரால் பெரிய லெவலில் கண்ட்ரோல் பண்ண முடியல. புத்த மதத்தை அவர் தழுவி, அதுக்கப்புறம் புத்த மதத்து மூலியமாக தான் வந்து இந்த விஷயங்கள் எல்லாத்தையும் பரப்புவார். சரிங்களா? இந்த அசோகருக்கும் இலக்கியத்துக்கும் என்ன சம்மந்தம்னா, அவர் வந்து பார்த்திங்கன்னா பல புலவர்களை வந்து அவருடைய அவையில் கூப்பிட்டு வச்சு, சரிங்களா, அவர் வந்து இந்த மாதிரி கல்வெட்டுகளுக்கும் சரி, அதை தந்துட்டு நம்ம அந்த எப்படி சொல்கிறது, புராதன இலக்கியங்களை வந்து வகைப்படுத்துறதுல ரொம்ப ஒரு முக்கியமான மன்னராக இருந்தார். சரிங்களா? நம்ம வரலாறு படி பேசணும் அப்படின்னா, நம்ம இந்திய துணைக்கண்டத்தை ஆண்டவரில் ஒரு மிகப்பெரிய பேரரசர்னு சொல்லலாம் அப்படின்னா அவர் அசோகரை சொல்லலாம். சரிங்களா? இந்திய துணைக்கண்டத்தை ஆண்ட ஒரு மௌரிய பேரரசர். சரிங்களா? அவர் வந்து பேரரசர் தான் சொல்லுவாங்க. ஏன் அப்படின்னா இவருடைய ஆட்சி காலத்தில் வந்து நம்மளுடைய இந்தியா இவருடைய ஆளுகைக்கு உட்பட்ட இடம் வந்து ஆப்கானிஸ்தான்லேருந்து, சரிங்களா, இந்த பக்கம் வங்கதேசம் வரைக்கும், கீழே வந்து நம்மளுடைய தமிழ்நாடு வரைக்கும், பண்டைய கால ஆசியா முழுவதுமே வந்து அவர் பௌத்த மரபத்தை பரப்புனது மட்டும் இல்லாமல் முழுமையாகவே இந்தியாவை வந்து ஆட்சி புரிஞ்சார் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இப்போ இருக்கிற நம்ம வரையறுக்கப்பட்ட அந்த சுதந்திர இந்தியா காலங்களில் 99% வந்து ஒரு ஆட்சி புரிஞ்சார் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஸோ இவங்களுடைய தலைநகரம் வந்து அப்போ பாடலிபுத்திரமாக இருந்திருக்கும். எதுக்காக இப்போ இவரை நான் சொல்கிறேன் அப்படின்னா, இவர் உருவாக்குன அந்த சங்ககால இலக்கிய வரலாறுகள் தான் கங்கை சமவெளியில் கிடைச்சதா அவங்க வந்து மாறுதட்டிக்கிறாங்க. சரிங்களா? இது இவர் காலத்துக்கு முன்னாடி இருக்கக்கூடிய, அதாவது இவர் இருக்கிறதுக்கு முன்னாடியே இந்த முற்காலத்திலேயே இந்த காலங்களுக்கு முன்னாடியே பார்த்திங்க அப்படின்னா தமிழகத்தில் வந்து எழுத்தறிவுன்னு சொல்லிட்டு எழுத்தறிவு இருந்திருக்கு. அதுக்கான சான்றுகள் இப்போ கிடச்சிருக்கு. சரிங்களா? அதுக்கான சான்றுகள் இப்போ கிடச்சிருக்கு. இது ரொம்ப முக்கியம். இதை நீங்கள் பார்க்கும்போது பார்த்தீங்க அப்படின்னா, இந்த பியாதசின்னு சொல்லுவாங்க அசோகரை, சக்கரவர்த்தி பியாதசி, தேவனம்பிரியாலாம் சொல்லுவாங்க. இவர் அதான் பாடலிபுத்திரத்தில் தான் பிறந்திருப்பார். இதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. இவருக்கு வந்து என்ன அந்த எப்படி சொல்கிறதுனா, இவங்க அப்பா யாருன்னா பிந்துசாரர். இவர் எதுக்கு ரொம்ப முக்கியமான ஒரு இதெல்லாம் கொடுப்பார் அப்படின்னா, முக்கியமாக வந்து போர் வேணான்னு சொல்லுவார். சரிங்களா? போர் வேணான்னு சொல்லுவார். இன்னொன்று வந்து அந்த இறைச்சி இருக்கு இல்லையா, இறைச்சி சாப்பிடக்கூடாது அப்படின்னு சொல்லுவார். ரொம்ப காலகாலமாக, ஏன்னா மன்னர்கள் எல்லாம் பொதுவாக இறைச்சி விரும்பி சாப்பிடுவாங்க அப்படின்னு நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். ஆனால் இவர் அந்த மாதிரி சாப்பிட மாட்டார். சரிங்களா? அந்த மாதிரி இருந்திருப்பார். இவங்க அப்பா வந்து பிந்துசாரர் இருக்கிறார் இல்லையா, அவர் வந்து ஒரு அரச மரபை வந்து ஒரு முக்கியமான ஒரு நபராக இருந்திருப்பார். இவங்க அரச மரபில் இவங்களுடைய எழுத்துக்கள் எல்லாமே பிராமி எழுத்துக்களாக இருக்கும். சரிங்களா? பிராமி எழுத்துக்கள் இருக்கும். இந்த பிராமி எழுத்துக்கள் வந்து நம்ம தமிழகத்தில் கிடச்சிருக்கோம். இது ரொம்ப முக்கியம். சரிங்களா? பல்வேறு காலகட்டங்கள், அதாவது வந்து அசோகர் இறந்ததுக்கு பிறகு நூற்றாண்டுகள் கழித்து தான் அவரை பற்றின வந்து அந்த பௌத்த மத புராணங்கள்லாம் எழுதுவாங்க. சரிங்களா? பௌத்த மத புராணங்கள் எழுதும்போது இவருடைய வாழ்க்கை வரலாறு பற்றி எழுதுவாங்க. சரிங்களா? எழுதுவாங்க. இவர் ஏன் போர் வேணான்னு சொல்லுவார்னா, கலிங்கத்துக்கு போயிட்டு ஒரு மூர்க்கத்தனமான ஒரு இதில் ஒரு வேலை செஞ்சு ஜெயிச்சிருப்பார். அப்போ அங்கே இருக்கக்கூடிய அந்த போரில் அவங்க இறந்த மக்களோட விஷயங்கள் எல்லாத்தையும் நேரில் பார்த்துட்டு, இனிமேல் இந்த போரை நம்ம செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து அந்த போர்லேருந்து விலகிடுவார். சரிங்களா? போர் செய்யக்கூடாதுன்னு சொல்லிட்டு போர்லேருந்தே முக்கியமாக இனிமேல் போரே பண்ணக்கூடாதுன்னு வந்துடுவார். எதனால் அப்படின்னா, அதில் அந்த போரில் வந்து நிறைய மக்களை வந்து கொன்றுவார். சரிங்களா? இதெல்லாம் சொல்கிறது வந்து ஒரு கல்வெட்டு ஒன்று சொல்லும், அவருடைய 8வது கல்வெட்டு அப்படின்னு சொல்லுவாங்க. அதான் 8 வெட்டு அப்படின்னு சொல்லுவாங்க. நாங்கள் படிக்கும்போது 8 வெட்டு அப்படின்னு சொல்லுவாங்க. கலிங்க போர்னா 8 வந்து வெட்டணும் அப்படின்னு சொல்லுவாங்க. வெட்டுனா போர், அது அந்த மாதிரி படிப்போம். சரிங்களா? அது கடைசியில் வந்து ஒரு தம்மம்னு சொல்லுவாங்க. அதை தம்மம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஹிஸ்ட்ரியில் சொல்லுவாங்க. அந்த விஷயத்தை தான் பரப்புனார். இந்த தம்மம்னா நன்னடத்தை அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க.
அதை வந்து பௌத்த மதத்தில் வந்து இவர் பரப்பிட்டு இருப்பார். சரிங்களா, பல்வேறு கல்வெட்டுகளில் இருக்கும். சூபிகள் கல்வெட்டுகள்லாம் இவர் காலத்தில் தான் இருந்திருக்கும். இவருக்கு வந்து அதான் சொல்கிறேனே, இவர் முக்கியமாக இருந்தது வந்து அந்த பௌத்த மதம் தளர்னது, இன்னொன்று வந்து அயல்நாட்டு உறவு. இது எல்லா விஷயங்களுமே பார்த்தீங்க அப்படின்னா நம்ம இப்போ கண்டுபிடிச்ச கீழடியோட ஒத்து போகுது. இந்த கீழடியில் கண்டுபிடிக்கப்பட்ட அந்த பொருள்கள் இருக்கு இல்லையா, அதில் இருக்கக்கூடிய சான்றுகள்லாம் பார்த்தீங்கன்னா இவருடைய காலத்துக்கு முன்னாடியே வந்து இவங்க சொல்கிறாங்க. இந்த காலத்துக்கு அசோகர் காலத்துக்கு முன்னாடியே சொல்கிறாங்க. அதாவது வந்து இந்த 13ஆம் பாறை, அந்த 8வது கல்வெட்டு சொன்னேன் இல்லையா, இது மாதிரி 13ஆம் பாறை கல்வெட்டுன்னு சொல்லிட்டு ஒன்று உண்டு. இந்த பாறை கல்வெட்டில் தான் வந்து பார்த்திங்கன்னா இவர் வந்து எல்லா நாடுகளில் இருக்கக்கூடிய, அதாவது வந்து இவர் எப்படின்னா இந்த அசோகர் வந்து அந்தியோசியா, ஆன்டிஜினிஸு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய அலெக்சாண்டரு இவங்க கூட எல்லாமே வந்து வர்த்தகம் வச்சுருப்பார் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருப்பாங்க. அது எல்லாம் 13வது பாறையில் தான் வந்து இங்கே சொல்லியிருக்கோம். எல்லாமே வாய்வழி ஆணைகள் தான். சரிங்களா, இதோட இது ஒத்து போகுது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. சரிங்களா, இது நீங்கள் தெரிஞ்சால் போதுமானது. ஸோ இந்த விஷயங்கள்லாம் நம்ம எதுக்காக வந்து நம்ம சொல்கிறோம் அப்படின்னா, நம்ம இப்போ ப்ரெசண்ட்டில் கண்டுபிடிச்சிருக்கிற அந்த எக்ஸ்கவேஷன், சரிங்களா, இந்த கீழடியில் இருக்கக்கூடிய இந்த பொருட்கள் எல்லாமே வந்து இதில் நம்ம கண்டுபிடிச்சிருக்க பொருட்கள் எல்லாமே பார்த்திங்க அப்படின்னா அவரு காலத்துக்கு முந்தைய இருக்கிறதா வந்து சொல்கிறாங்க. சரிங்களா, அடுத்து இந்த கலாச்சார தொடர்ச்சிங்கிறது பொறுத்த மட்டும் இந்த பாரம்பரிய சங்ககால இலக்கியங்கள் வந்து ஒரு உறுதியான நம்ம தொல்பொருள் அங்கத்தை வச்சுருக்கிறாங்க. ஸோ என்ன அப்படின்னா வர்த்தகம் சார்ந்த செழிப்பான நகரம், சரிங்களா, அப்படிங்கிற ஒரு கலாச்சாரத்தை தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த காலத்தில் வந்து வச்சுருந்துருக்குறாங்க. சரிங்களா, இது அந்த இடத்துல சொல்லியிருக்கிறாங்க. இது இருப்பிடத்தை வந்து நமக்கு தெரியும். இப்போ தான் சொன்னேன், சிவகங்கை மாவட்டம். இப்போ முன்னாடி இந்த மதுரை மாவட்டங்கிறது சிவகங்கை, தேனி இதெல்லாம் உள்ளடக்கியாக தான் இருந்துருக்கும். சரிங்களா, இப்போ இது வந்து பார்த்திங்கன்னா அந்த மதுரைக்கு பக்கத்தில், ஆனால் சிவகங்கை மாவட்டம் தான், மதுரைக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு சிறிய நகரம் கீழடி அப்படிங்கிறது. மாவட்ட எல்லை வந்து சிவகங்கை, ஆனால் மதுரைக்கு பக்கத்தில் தான் இருக்கும். புவியியல் இருப்பிடம் அப்படிங்கிறதுன்னு சொல்லும் போது பார்த்திங்கன்னா சங்க இலக்கியத்தில் வரலாறுல கொண்டாடப்படக்கூடிய அந்த வைகையின் ஆற்றோட வளைவில் இருக்குது. சரிங்களா, வைகை ஆற்றோட வளைவில் இருக்குது. இங்கே வந்து கொத்து பள்ளங்கள் நிறைய இருக்கும். அதாவது கொத்து பள்ளங்கள் அப்படின்னா புதைகுழிகள், அதாவது அதை தான் வந்து கொந்தகை அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா, கொந்தகை அப்படின்னா ஒரு புதைகுழி, அகரம் அப்படின்னா ஒரு விவசாய குடியிருப்பு. சரிங்களா, அகரம் அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் பார்த்திங்க அப்படின்னா மணலூர் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த இடத்துலலாம் வந்து ஆராய்ச்சி பண்ணிக்கிட்டு இருக்காங்க, எக்ஸ்கவேஷன் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. சரிங்களா, எக்ஸ்கவேஷனுங்கிறது ஒன்றும் இல்லைங்க. இது அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா நம்ம வீடுகளில் வந்து வீடு கூட்டுறோம் இல்லையா, அந்த மாதிரியே அந்த நிலப்பரப்பை கூட்டுவாங்க. சரிங்களா, பெரிய லெவலில் கடப்பாரை, கத்தி இல்லைனா வந்து மம்புட்டிலாம் வச்சு வெட்ட மாட்டாங்க. சரிங்களா, ரொம்ப சின்ன சின்ன ஆயுதங்கள் கொண்டு கொஞ்சம் கொஞ்சமாக வந்து அதை வந்து பள்ளம் தோண்டி அதில் என்னென்ன பொருள்கள்லாம் கிடைக்குதுங்கிறத பார்ப்பாங்க. அது ஒரு மெனக்கட்டுற வேலை தான், ஒரு பெரிய ஒரு மாசான வேலை தான். சரிங்களா, அது இந்த இடத்துல சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த குடியிருப்பு தொழில் சார்ந்த விஷயங்கள், அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த இப்போ நம்ம யூஸ்வலாக இருக்கிற மாதிரியே ஒரு நகரமயமாதலில் நம்ம என்னென்னலாம் மெயின்டைன் பண்ணுறோமோ அது எல்லாமே, சரிங்களா, எல்லாமே பார்த்திங்கன்னா அப்போவே பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அதுக்கான எவிடன்ஸ் எல்லாம் கிடச்சிருக்குன்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ வரலாற்றை பொறுத்த வரைக்கும் நான் முன்னமே சொன்னேன், பாண்டிய ராஜ்யம்தான் இதுன்னு சொல்லிட்டு. சரிங்களா, பாண்டிய ராஜ்யம் தான் இது. அந்த ராஜ்யத்தில் தென்கிழக்கில் வெறுமனா ஒரு 12 கிலோமீட்டரில் தான் இது வந்து அமைஞ்சிருக்கு. சரிங்களா, ஸோ இப்போ வந்து பல்வேறு காலங்களில் வந்து இந்த அகழ்வாராய்ச்சி நடத்துகிறாங்க. பல்வேறு காலங்களில் அகழ்வாராய்ச்சிகள் எல்லாமே நடத்துகிறாங்க. அது யார் நடத்துனாங்க, என்னென்ன காலத்துவம் அதில் முக்கியத்துவம் இருக்குங்கிறத நம்ம பார்ப்போம். ஃபேஸாக நடத்துனாங்க. ஸோ இதில் வந்து ஃபஸ்ட்டு ஃபேஸு, சரிங்களா, இது வந்து பார்த்திங்க அப்படின்னா இவங்க பேர் நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டால் போதுமானது. நமக்கு என்னென்னா இந்த கண்டென்ட் என்ன கண்டுபிடிச்சாங்கிற கண்டென்ட், அந்த முக்கியத்துவம் மட்டும் தான் நமக்கு தேவை. ஃபஸ்ட்டு ஃபேஸை பொறுத்த மட்டும் ஒன்றும் பெருசாக அவங்க கண்டுபிடிக்கல. இவங்க வந்து ஆரம்ப காலங்களில் பார்த்தீங்கன்னா செங்கல் கட்டமைப்புகள் தான் கண்டுபிடிச்சாங்க. சரிங்களா, செங்கல் கட்டமைப்புகள், மண்பாண்டங்கள் இதெல்லாம் வச்சு அவங்களால ப்ரூவ் பண்ண முடியல. இவங்களாம் வச்சுக்கிட்டு இது பழைய காலம்னு சொல்லிட்டு ஆரம்பத்தில் இவங்களால ப்ரூவ் பண்ண முடியல. ஆனால் ஏதோ ஒன்று இங்கே இருக்குது, ஏதோ ஒரு சம்திங் வந்து எக்ஸ்ட்ராடினரியாக ஆரம்ப காலகட்டங்களே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க டிஃபைன் பண்ணிட்டாங்க. சரிங்களா, டிஃபைன் பண்ணி வச்சுட்டாங்க. இப்போ ரீசெண்டாக கண்டுபிடிச்சாங்க இல்லையா, ரீசெண்டாக கண்டுபிடிச்சது வந்து இந்த அமெரிக்காவோட அந்த ஃப்ளோரிடாவில் இருக்கக்கூடிய அந்த ஃபீட்டா அனாலிட்டிக் நிறுவனம், அந்த இது வந்து ப்ரைவேட் நிறுவனம். அங்கே வந்து இங்கே கிடைச்ச அந்த பொருள்கள், சரிங்களா, பொருள்கள் எல்லாத்தையும் அங்கே அனுப்பிச்சு விட்டாங்க. பொருள்கள்னால் நம்ம வந்து மண்பாண்டங்களை அனுப்ப முடியாது, மாறாக வந்து இங்கே கிடைச்சக்கூடிய
அந்த இப்போ நான் காட்டுறேன் என்னென்ன பொருள்னு காட்டுறேன். அந்த பொருள் எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா அங்கே அமிச்சாங்க. அங்கே அமிச்சதுக்கப்புறம் அவங்க கார்பன் டேட்டிங் பண்ணி சரிங்களா, அதனுடைய அந்த கால வரிசையை சொல்லிட்டாங்க. அந்த கால வரிசை தான் பார்த்தீங்கன்னா அசோர் காலத்துக்கு முற்பட்டதாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்கிறோம். சரிங்களா. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த 28 கோர்ஸு அந்த டெரகோட்டா கிணறுகள் கண்டுபிடிச்சிருப்பாங்க. இந்த டெரகோட்டா அப்படின்னா என்ன சார்? டெரகோட்டானா பொதுவாக சுடுமண் பாண்டங்கள் நம்ம படிச்சிருப்போம். சுடுமண் பாண்டங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா. அந்த சுடுமண் பாண்டங்கள் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா நம்ம இப்போ ப்ரெசண்ட்டில் எப்படி சொல்லுவோம் அப்படின்னா அந்த கிணறு அதுக்கு ஒவ்வொரு வளைவாக இறக்குவாங்க தெரியுங்களா? சிமெண்ட்டில் வளைவாக இறக்குவாங்க தெரியுங்களா? இப்போ நீங்கள் அது பேர் என்ன சொல்கிறது? சரி, இப்போ நம்ம இப்போ செப்டிக் டேங்க்லாம் படிக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அது வந்து டவுனில் பார்த்தீங்கன்னா வளைவாக வந்து சிமெண்ட் இறக்குவாங்க. உரைக்கணம்னு சொல்லுவாங்க. எது சார்? உரக்கணம்னு சொல்லுவாங்க. உரக்கிணறுன்னு கூட சொல்லுவாங்க. அந்த மாதிரி கூட சொல்லுவாங்க. இல்லை அதுக்கு ஒரு டெக்னிக்கல் டேம் இருக்குது சார் இங்கிலீஷில். நான் இப்போ சொல்கிறேன் சார். நான் அந்த விஷயம்னா வந்து அந்த மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா அந்த சுடுமண் பாண்டங்களை வச்சு பெரிய பெரிய சுடுமண் பாண்டங்களை வச்சு கிணறுகளே உள்ளாக்கியிருப்பாங்க. சரிங்களா. சுட்ட இதை வச்சு அவங்க பண்ணியிருப்பாங்க. அதெல்லாம் கண்டுபிடிச்சாங்க அந்த இடத்துல. சரிங்களா. இந்த மாதிரி அதை இறக்கணும் அப்படின்னா இந்த டெரகோட்டா கிணறு அப்படிங்கிறது ரைட்டுங்களா, ஒரு அந்த காலத்திலேயே சுடுமண் பாண்டங்கள்லாம் நீங்கள் நினைக்கிறோம் மண்பாண்டங்கள் நம்ம சின்ன சின்ன மண்பாண்டங்கள் இருக்காது. அது ஒரு பெரிய லெவலில் கிணற்றுக்கு சுடுமண் பாண்டங்கள்னால் அப்போ அது எவ்வளோ பெருசாக இருக்குன்னு பாருங்கள். அப்போவே அதை சுட்டு அதை தயார் பண்ணி அவங்க வந்து ஹைட்ராலிக் மூலியமாக தான் அதை இறக்கியிருப்பாங்க கண்டிப்பாக. சரிங்களா. அந்த ஒரு தொட்டியை வந்து அந்த மாதிரி தான் அவங்களால வந்து டிசைன் பண்ணியிருக்க முடியும். அதெல்லாம் அப்போவே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இந்த விஷயங்கள் எல்லாமே வந்து கார்பன் டேட்டிங் செய்ய முடியாத விஷயங்களாக இருக்கிறதுனால தான் நம்ம ஆளுங்களால் அதை ப்ரூவ் பண்ண முடியல. சரிங்களா. அதுக்கப்புறம் வர 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 கண்டுபிடிக்க நம்ம வந்து நிறைய விஷயங்களை கண்டுபிடிச்சாங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த கொந்தகைன்னு ஒரு இடம் சொன்னேன். அந்த புதைக்குழியில் பார்த்தீங்கன்னா எலும்புக்கூடு கண்டுபிடிச்சிட்டாங்க. அப்போ அந்த எலும்புக்கூடு கண்டுபிடிச்சாங்கன்னா அந்த எலும்புக்கூடில் வந்து நம்ம கார்பன் டேட்டிங் பண்ண முடியும். சரிங்களா, பண்ண முடியும். அப்போ வந்து இதை வந்து கண்டுபிடிச்சி எந்த காலத்துன்னு சொல்லிட்டு அவன் சொல்லிட்டான். சரிங்களா. அப்போ இதில் கண்டிப்பாக இங்கே வந்து மக்கள்லாம் இருந்திருக்கிறாங்கங்கிறத உறுதிப்படுத்துகிறோம் இதை. சரிங்களா. இதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இங்கே இப்போ ப்ரெசண்ட்டில் நடந்துட்டு இருக்கிறது பார்த்தீங்க அப்படின்னா கலைப்பொருட்கள்லாம் நிறைய கண்டுபிடிச்சிட்டாங்க. சரிங்களா. கலைப்பொருட்கள் அது என்னென்னு இப்போ நான் காட்டுறேன், எடுத்து வச்சுருக்கேன். கலைப்பொருட்கள்லாம் நிறைய கண்டுபிடிச்சிட்டாங்க. சரிங்களா. அது எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுடைய உண்மைத்தன்மை அதாவது உரித்தன்மைப்படுத்துது இந்த கீழடி. சரிங்களா. இது பார்க்கணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த தொல்பொருள் கண்டுபிடிப்புகளை பார்த்துக்கணும். பல்வேறு கட்டங்களில் பல்வேறு விதமாக கண்டுபிடிச்சிருப்பாங்க. ஸோ இதில் ஃபஸ்ட்டு நம்ம ஒன்றா நம்ம பிளான் பண்ணுறோம், ஒன்றா சொல்கிறோம். ஃபஸ்ட்டு செங்கல் கட்டமைப்பு. சரிங்களா. செங்கல் கட்டமைப்பு அப்படின்னா செங்கல் வச்சு அவன் வீடு கட்டுறான்னா அவன் நல்லா எப்படி சொல்கிறதுன்னா டிசைன் பண்ணி தானே கட்டிருப்பான். ஏனோ தானு கட்டிருக்க முடியாது இல்லையா. அதுதான் சொல்கிறாங்க. அது என்ன டிசைன் பண்ணால் எல்லா கொத்தனாரும் தான் செங்கல் வைக்கிறான் அப்படின்னா அந்த செங்கல்லே பார்த்தீங்க அப்படின்னா சுட்ட செங்கல்களாக இருக்குது. சரிங்களா. சுடப்பட்ட செங்கல் கட்டமைப்புகள் இருக்குது. அதே மாதிரி இந்த கட்டுமானம் நிரந்தர குடியிருப்புகள் கொண்ட ஒரு அமைப்பை வந்து ஏற்படுத்தியிருக்கிறாங்க அவங்க. சரிங்களா. இப்போ இன்ஜினியர் கட்டுற மாதிரியே வெல் டிசைன்டாக அப்போவே வீடு கட்டியிருக்காங்கன்னு சொல்லிட்டு சொல்ல வரானுங்க. அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா நீர் மேலாண்மை பொறுத்த வரைக்கும் அந்த இப்போ நம்ம சொன்னோம் இல்லையா உரக்கிணறுன்னு சார் சொன்னார் இல்லைங்களா, அந்த டெரகோட்டா அந்த உரக்கிணறு மாதிரி அந்த காலத்திலேயே டெரகோட்டாங்கிறது ஒன்றும் இல்லை, சுடுபட்ட ஒரு இதுதான். சரிங்களா. அந்த பொருளை வச்சு வந்து கிணறுகள் வந்து வளைய கிணறுகள் அமைச்சிருக்கிறாங்க. அப்போ வந்து பார்த்திங்கன்னா ஊற வைக்கக்கூடிய ஜாடிகள், அப்புறம் டெரகோட்டா குழாய்கள். இந்த டெரகோட்டாங்கிற வார்த்தை ஒன்றும் கிடையாதுங்க, ஒரு மண்ணை சுட்டு சரிங்களா அதை என்ன சேஃபுக்கு தேவையோ அந்த சேஃபுக்கு ஏற்ற மாதிரி மாற்றுறது. சரிங்களா. இப்போ நீங்கள் எப்படி செங்கல் வந்து சுட்ட செங்கல் ஆகிடுச்சுன்னா தண்ணி போட்டாலும் உறிஞ்சிக்குது, ஆனால் அது அவ்வளோ சீக்கிரத்தில் வந்து உடையாது, அவ்வளோ சீக்கிரத்தில் கரையாது சொல்லப்போனால். அந்த மாதிரி அமைப்பை ஏற்படுத்தி தான் அவங்க வந்து அப்போவே வந்து வடிகால் அமைப்புகள்லாம் செஞ்சுருக்கிறாங்க, நீர் மேலாண்மைலாம் செஞ்சுருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இது சொல்கிறாங்க. இந்த மாதிரி வடிகால் கால்வாய்கள் செஞ்சது, அப்புறம் ஊற வைக்கும் ஜாடிகள், இந்த மாதிரி வளைய கிணறுகள்லாம் பார்த்திங்கன்னா ஒரு உயர்மட்ட திட்ட அமைப்பை வந்து நமக்கு வந்து உறுதிப்படுத்துது. சரிங்களா. ஆதி காலத்திலேயே ஒரு உயர்மட்ட திட்ட அமைப்பை வந்து உறுதிப்படுத்துது. இது மட்டுமா செஞ்சு வச்சுருக்காங்க அப்படின்னா தரைத்தளம் இருக்குது இல்லையா, இப்போ நம்ம டைல்ஸ் எல்லாம் போடுறோம். தரைத்தளம்னா இப்போ நம்ம டைல்ஸ்லாம் போடுறோம். அந்த காலத்தில் பார்த்திங்கன்னா ஒரு மெல்லிய களிமண் கண்ணால் செய்யப்பட்ட சுண்ணாம்பு பூச்சி அப்போதே வச்சுருக்குறாங்க. சரிங்களா. சுண்ணாம்பு பூச்சி தரையோட சான்றுகள் இருக்காங்க. நமக்கு விவரம் தெரிஞ்சு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா
மாட்டு சாணம் இருக்கு இல்லையா, எனக்கு தெரிஞ்சு 80களில் 70களெல்லாம் பார்த்தீங்கன்னா மாட்டு சாணம் போட்டு வந்து வீடை முழுவாங்க, வீடுகள் செவறுகளை முழுவாங்க. செவறுகளை பொறுத்த வரைக்கும் சுண்ணாம்பு வச்சு தான் செஞ்சுருக்காங்க எனக்கு தெரிஞ்சு. ஆனால் இப்போ அந்த காலங்கள்லேயே பார்த்தீங்க அப்படின்னா, எந்த காலங்கள் அப்படின்னா அந்த சங்க காலத்துலேயே பார்த்தீங்க அப்படின்னா சுண்ணாம்பு பூசி வந்து தரைகளை வந்து வச்சுருந்துருக்குறாங்க. அப்போ அவங்க எந்த அளவுக்கு டிசைனாக இருப்பாங்கன்னு சொல்லிட்டு பாருங்கள். அதில் இந்த கூரை வேலைப்பாடுங்கிறது நம்ம சீலிங் பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஒரு இடைப்பூட்டுதல், சரிங்களா, இடைப்பூட்டுதலுக்கான பள்ளங்கள் கூடிய கூரை ஓடுகள் கண்டுபிடிப்பு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஒன்றும் இல்லைங்க, நம்ம என்ன பண்ணுவாங்கன்னா நம்ம ஊர்களெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த முதுகு தைக்கிறதுக்கு ஒரு கல் வச்சுருப்பாங்க, பார்த்துருக்கீங்களா சார்? நீங்கள் ஊர்லலாம் பார்த்துருக்கீங்களான்னு தெரில. நம்ம அரியலூர் பக்கமாக நிறைய உண்டு, அந்த வீடுகள் இன்னுமே உண்டு. ஸ்ரீரங்கம் பக்கம் போனீங்களாலாம் இன்னுமே அந்த வீடுகள் உண்டு, சரிங்களா. அந்த பழம்பழமாக இருக்குது. அதுவும் பார்த்தீங்கன்னா அந்த சுடப்பட்ட அந்த ஒரு இதுதான், ஒரு வகையான செங்கல் தான் அதுவுமே. அதை வந்து மேலே வச்சுருப்பாங்க. அது அந்த அமைப்பு வந்து அந்த அமைப்போட சீலிங் கட்டியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க, சரிங்களா. இது சரி, இது இந்த கூரை வேலைப்பாடு புரியுதில்ல. இந்த இடைப்பூட்டுதலுக்கான பள்ளங்களுடன் கூடிய கூரை ஓடுகளின் கண்டுபிடிப்பு அப்படின்னா இந்த சின்னதாக இருக்கும், அப்படியே ரொம்ப சின்ன சைஸாக இருக்கும் சார். அது சின்ன சைஸாக அதான் லாக் மாதிரி இருக்கும் சார். லாக் ஒன்னோட ஒன்று லாக் போடுற மாதிரி இருக்கும். ஒன்னோட ஒன்று லாக் போடுற மாதிரி இருக்கும் சார். அதெல்லாம் எடுத்து நம்ம ஆளுங்க என்ன பண்ணோம்னா காலப்போக்கில் அந்த முதுகு தைக்கிறதுக்கு கைகால் தைக்கிறதுக்கு பயன்படுத்திக்கிட்டு இருந்தானுங்க, ரைட்டுங்களா. இந்த அமைப்புகள்லாம் அப்போவே வந்து மண்ணுக்கு அடியில் கிடச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க, சரிங்களா. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பொருளாதாரம் தொழில்துறை மேம்பாடை பொறுத்த வரைக்கும் ஜவுளி தொழில் செஞ்சுருக்கிறதுக்கான எவிடன்ஸ் கிடச்சிருக்கு. அதாவது என்ன எவிடன்ஸ்னால் இந்த சாயமிடக்கூடிய தொட்டிகள், சரிங்களா, இருந்திருக்கு அந்த காலத்துலேயும். சுருட்கள் நூல் கோப்பாங்கள்ல, அதெல்லாம் கிடச்சிருக்கு, சரிங்களா. அப்போ இதை வச்சு நம்ம என்ன சொல்கிறோன்னா மதுரைங்கிறது வந்து பண்டைய மதுரைங்கிறது ஒரு பிரபலமான வந்து ஒரு ஜவுளி தொழிலை வந்து செஞ்சுருக்கிறாங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறத ஆரம்பத்திலேயே இது குறிக்குது, சரிங்களா. பண்டைய காலத்தில் பாண்டியர் காலத்திலேயே வந்து ஒரு பெரிய அளவிலான ஒரு ஜவுளி தொழிலை வந்து இந்த நகரம் வந்து செஞ்சுருக்கு அப்படிங்கிறத இந்த இடத்துல நம்ம கண்டுபிடிக்க முடியுது. அப்புறம் மண்பாண்ட தயாரிப்பு இவங்க இங்கே பண்ணியிருக்கிறாங்க அப்படிங்கிறத நம்மளால் சொல்ல முடியுது. அது இல்லாமல் இந்த மணிகள் ஆபரணங்கள் இருக்காங்க இல்லையா, இந்த மணிகள் ஆபரணங்கள் எல்லாமே வந்து அவங்க வந்து செஞ்சுருக்கிறாங்க. அதாவது ஒன்று, இந்த மணிகள் ஆபரணங்கள் வந்து எப்படின்னா வேறொரு நாட்டோட தொடர்பு படுத்தி வேறொரு நாட்டில் வணிகம் பண்ணி அங்கேருந்து அவங்க கொண்டு வந்து கொடுத்துருக்கலாம். ஏன்னா வந்து இங்கே இருக்கிற பண்டமாற்ற வணிகம் தானே, இங்கே இருக்க பொருட்கள் அங்கே போகிறதும் அங்கே இருக்க பொருட்கள் இங்கே போகிறதும், சரிங்களா. அந்த மாதிரி முறையில் கொண்டு வந்திருக்கலாம். இல்லை அப்படின்னா இந்த டெரகோட்டா மணிகள் கண்டுபிடிச்சிருக்காங்க இல்லையா, அது வந்து இங்கேயே இவங்க வந்து உற்பத்தி பண்ணியிருக்கலாம், சரிங்களா. இந்த மணிகளை வந்து அவங்க இங்கேயே என்ன பண்ணியிருக்கலாம்னா தயார் செஞ்சுருக்கலாம், சரிங்களா. இந்த வகையில் இதை நீங்கள் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா பண்டைய காலத்தில் இருக்கக்கூடிய மக்கள் வந்து கைவினைஞர் வகுப்பையும் விலை மதிப்பற்ற, சரிங்களா, அந்த வர்த்தகத்தையும் வந்து இது சுட்டி காட்டுது. இந்த கார்னிலியன்னு சொல்லக்கூடிய அந்த பொருட்கள் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒன்று ஃபாரினர்ஸ் அப்போவே வந்து வெளிநாடுகளோட இவங்க வந்து தொடர்பு வச்சுருந்து அவங்க மூலியமாக கொடுத்துருக்கலாம், சரிங்களா, கண்ணாடிகள் எல்லாமே. ஆனால் டெரகோட்டா மணிகள்ங்கிறது 100% இவங்க இங்கேருந்து இது பண்ணது தான், தயார் பண்ணது தான். இதை சொல்கிறாங்க. அப்புறம் இந்த உலோகவியல் வந்து இந்த உலோகவியல் சான்றுகள் வந்து நமக்கு ரொம்ப முக்கியம். இது வந்து ப்ரூவ் பண்ணுற மாதிரி தான் நம்ம அந்த கார்பன் டேட்டிங்கில் பண்ணியிருக்காங்க. இதில் வந்து இரும்பு கருவிகள் கண்டுபிடிச்சிருக்காங்க, என்னென்னா அம்பு முனைகள், கத்திகள்லாம் கண்டுபிடிச்சிருக்காங்க. அப்புறம் செம்பு பொருட்களோட சான்றுகளும் நிறைய அங்கே வந்து கிடச்சிருக்கு, சரிங்களா. வர்த்தக இணைப்புகளை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா நம்மளுடைய நீங்கள் இதுதான் முன்னாடியே சொன்னேன். இப்போ வர்த்தக இணைப்பு பொறுத்த வரைக்கும் நம்மளுடைய கண்டுபிடிப்பு எதுவுமே இல்லாமல், கண்டுபிடிப்பு இந்த சென்ஸ் அப்படின்னா நம்மளுடைய ஸ்டைல்லையே நம்ம தமிழகத்தில் செய்கிற ஸ்டைலே, இந்தியாவில் செய்யக்கூடிய ஸ்டைல்லையே, உற்பத்தி பண்ணக்கூடிய ஸ்டைல்லையே இல்லாமல், சரிங்களா, இல்லாமல் இந்த ரவுலட் அப்படின்னு சொல்கிறாங்க, இந்த பாத்திரம்லாம் கண்டுபிடிச்சிருக்கிறாங்க, சரிங்களா, கண்டுபிடிச்சிருக்காங்க. இது ஒன்று நார்த் இந்தியாவில் இருந்திருக்கலாம், இல்லை வந்து ரோமானிய பேரரசு அவங்க கூட வந்து வர்த்தகம் பண்ணுறது மூலியமாக கிடைச்சிருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இந்த பொருள் ஒன்றும் இல்லை சார், இந்த பொருள்கள்லாம் அங்கே எடுத்துருக்காங்க. ஆனால் இந்த பொருள்கள் வந்து பூமிக்கு அடியில் இந்த பொருள்கள்லாம் எடுத்துருக்குறாங்க. எடுத்த பொருள்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா எங்கேருந்து வந்துச்சுன்னு அவங்களால கண்டுபிடிக்க முடியல, சரிங்களா. ஏன் அப்படின்னா அங்கே வந்து உற்பத்தி கூடங்கள் எதுவுமே கிடையாது, சரிங்களா. இதை உற்பத்தி பண்ணுற அளவுக்கு, இதை வந்து தயாரிக்கிற அளவுக்கு அங்கே எதுவுமே அமைப்புகள் கிடையாது,
சரிங்களா? அதுதான் அந்த இடத்துல சொல்கிறாங்க. ஸோ இது எழுத்தறிவை பொறுத்த வரைக்கும் இந்த கிராஃப்டி மதிப்பெண்கள் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. கிராஃப்டி அப்படின்னா அந்த கிராஃப்டினா என்ன சார்? கிராஃப்டினா அப்ராக்சிமேஷன் தான் சார் இது. அந்த கிராஃப்டிங்கிறது அந்த மதிப்பெண்கள் இருக்கிறது வந்து ரொம்ப முக்கியமாக பார்க்குறாங்க. தோராயமாக போடுறதுன்னு சொல்கிறாங்கல்ல, அதை சொல்கிறாங்க. இந்த தமிழ் பிராமி எழுத்து முறை இது ரொம்ப முக்கியம். இந்த பிராமி எழுத்து முறை இப்போ தான் சொன்னேன். இந்த பிராமி எழுத்து முறை பார்த்தீங்க அப்படின்னா அசோகர் காலத்தில் இருந்தது. சரிங்களா? அசோகர் காலத்தில் அசோகர் கால கல்வெட்டில் காணப்படக்கூடியது தான் இந்த பிராமி எழுத்துக்கள். 8ஆம் கல்வெட்டு 11ஆம் கல்வெட்டு இதெல்லாம் கல்வெட்டில் காணப்படக்கூடிய அந்த பிராமி எழுத்துக்கள் வந்து தமிழ் மொழியில் பார்த்துருக்குறாங்க, கண்டுபிடிச்சிருக்காங்க. அது இப்போ எப்படி இருக்குன்னு நான் காட்டுறேன். அவங்க கண்டுபிடிச்ச வந்து இந்த பிராமி எழுத்துக்கள்லாம் வந்து இதெல்லாம் நம்ம கண்டுபிடிச்சி இந்த பாருங்கள், இங்கே இருக்குது பாருங்கள் பிராமி எழுத்துக்கள். இது தமிழ் பிராமி எழுத்துக்கள். இந்த இடத்துல தெரியுதுங்களா? எழுதிருக்காங்க பாருங்கள். இதெல்லாம் தமிழ் பிராமி எழுத்துக்கள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இதெல்லாம் கண்டுபிடிச்சிருக்கிறாங்க இந்த எழுத்துக்கள் எல்லாமே. தெரியுதுங்களா சார்? தெரியுதுங்களா? நினச்சிக்காதீங்க. இவங்க ஏதோ கிரிக்கிட்டாங்கன்னு நினச்சிக்காதீங்க. இதெல்லாம் பிராமி எழுத்துக்கள் தான். அது எல்லாமே என்ன கோடு கூட போட்டிருக்காங்க. பிராமி எழுத்துக்கள்னா எனக்கு பிராமி எழுத்துக்கள்னா எது சார்? தமிழ் லாங்குவேஜ்ல வருமா இல்லை வேற என்ன லாங்குவேஜ்? தமிழ் பிராமி எழுத்துக்கள்னே சொல்கிறான் சார். அவன் தமிழ் பிராமி எழுத்துக்கள் சொல்கிறான். எக்ஸபிஷன் அது வந்து நம்ம வரலாறு படித்தாதான் சார் தெரியும் நமக்கு. சரிங்களா? இவன் பிராமி அதாவது தமிழ் முழுமையா வடிவமைக்கிறதுக்கு முன்னாடி உள்ள ஒரு எழுத்து பேரு தமிழ் பிராமி எழுத்துக்கள் அப்படியா சார்? அந்த மாதிரி நம்ம சொல்ல முடியாது சார். அப்படி சொல்ல முடியாது. இந்த பிராமி எழுத்து முறை அப்படிங்கிறது இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா கோடு கூட இருக்கும். சரிங்களா? கோடு கூட இருக்கும். இப்போ இவங்க எப்படி இதை கண்டுபிடிச்சிருக்காங்க அப்படின்னா அந்த எழுத்துக்கள் பார்த்தீங்கன்னா அசோகரோட கல்வெட்டோட ஒத்து போகலை. அப்போ அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா நம்மளுடைய தமிழ் எழுத்துக்களோட தான் ஒத்து போகுது. சரிங்களா? நம்ம தமிழ் எழுத்துக்கள் இருக்கு இல்லையா, இருக்கு இல்லைங்களா, தமிழ் எழுத்துக்களோட அந்த அந்த வரி வடிவங்கள் வந்து ஒத்து போகுது. சரிங்களா? வரி வடிவங்கள் தான் பிராமி எழுத்து. வரி வடிவங்கள் ஒத்து போகுது. அதனால அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா அதை தமிழ் பிராமி எழுத்துக்கள் சொல்லிட்டு சொல்கிறாங்க. சரிங்களா? இது நம்ம எப்படி சொல்லலாம் அப்படின்னா இப்போ இப்படி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அவன் வந்து இப்படி போட மாட்டான். சரிங்களா? அவன் அந்த பிராமி எழுத்து தானே, அதை வந்து அவன் இந்த மாதிரி. சரிங்களா? இந்த மாதிரி இது எக்ஸாக்டாக நான் பார்க்கல, இதில் இவங்க சொல்கிறது தான். சரிங்களா? இந்த ஆர்டிக்கிளில் சொல்கிறது தான். இந்த மாதிரி கோடு கோடாக இருக்கும். ஸோ இதோட இவங்க இதை கம்பேர் பண்ணி தான் இவங்க வந்து இதை தமிழ் பிராமி எழுத்து அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. சரிங்களா? அதுதான் இவங்க முன்னாடியே சொல்கிறாங்க. இந்த அசோகருக்கு முந்தைய எழுத்தறிவே இங்கே இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. மௌரிய பேரரசர் அவருடைய ஆண்டுகளுக்கு முன்னாடியே வந்து தமிழ்நாட்டில் ஒரு எழுத்து முறை பயன்பாட்டில் இருந்துட்டு வந்தது அப்படின்னு சொல்லிட்டு ப்ரூஃப் பண்ணியிருக்கிறாங்க இப்போ. சரிங்களா? இதுக்கப்புறம் உயர் எழுத்து விகிதம் எல்லாம் சொல்கிறாங்க. இது ஒன்றும் இல்லை. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சமூக கலாச்சாரம் மற்றும் நம்பிக்கைகளை பற்றி சொல்கிறாங்க. அந்த காலங்கள்லேயே பார்த்தீங்க அப்படின்னா பகடை கண்டுபிடிச்சிருக்காங்க. அப்போ பகடை கண்டுபிடிச்சாங்கன்னா என்ன அர்த்தம்? டெரகோட்டா பகடை அப்போ கண்டுபிடிச்சிருக்காங்க. அப்போ பகடை கண்டுபிடிச்சாங்க அப்படின்னா அந்த காலத்துலேயே வந்து அவங்க விளையாட்டுகள்லாம் இருந்திருக்கு. ஓய்வு எடுக்கும் போது அந்த சமூகம் வந்து வேலை செஞ்சதுக்கப்புறம் ஓய்வு எடுக்கும் போது இதெல்லாம் பயன்படுத்தினாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அது இல்லாமல் சதுரங்கம், சரிங்களா, ஆட்டக்காய் கல் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஆட்டக்காய் கல்னு நம்ம கேள்விப்பட்டிருப்போம். சரிங்களா? ஆட்டக்காய் கல்னா என்ன சார்? இந்த இப்படி போட்டு கோடு கூட போட்டு விளாடுவோம்ல, நீங்கள் பார்த்துருப்பீங்களே, நம்ம ஊர்களில் விளாடுவோம்ல, நவுத்தி லாக் பண்ணுவாங்கல்ல சார். இது பார்த்ததில்ல? இந்த மாதிரி வச்சுக்குவாங்க, 2 பேர் விளாடுவாங்க, கை இந்த கல்லை வச்சு நவுத்திக்கிட்டே இருப்பாங்க, லாக் பண்ணணும். அவங்க எங்கேயுமே நவர முடியாமல் லாக் பண்ணணும் இல்லையா? எஸ் சார். இது கட் ஆயிடுச்சா சார்? பார்த்துருக்கீங்களா? ஊரில் மண்டு கோயில் இருக்கும், இல்லை வந்து அரச மரம் இருக்கும், அங்கே விளாடுவாங்க. ஸோ இந்த இதுக்கான எவிடன்ஸ் எல்லாம் இப்போ அங்கே கண்டுபிடிச்சிருக்காங்க. சரிங்களா? ஸோ இதில் தான் இதை வச்சுக்கிட்டு தான் அவங்க சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ஓய்வு நடவடிக்கைகளில் வந்து அவங்க இருந்திருக்கிறாங்க ஆரம்பத்தில் அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் இதில் வந்து மதச்சார்பற்ற தன்மை இருந்திருக்கு. எதுக்காக அப்படின்னா இந்த கீழடி எக்ஸிபிஷன் ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா எந்த ஒரு மதத்தை சார்ந்த ஒரு சிலைகளோ, சரிங்களா, ஒரு சிலைகளோ இல்லை சின்னங்களோ இல்லை வந்து தலங்களோ, சரிங்களா, தலங்கள்லாம் நம்ம கோயில் குளங்கள் இல்லை வந்து மியூசியம் இல்லை வந்து ஒரு கிறிஸ்டின் இருக்கிற இடம் இல்லை முஸ்லீம்கள் இருக்கிற இடம் இல்லை இந்துக்கள் இருக்கிற இடம் எதுவுமே வந்து நம்ம வந்து இங்கே வந்து கண்டுபிடிக்கல. அப்போ என்ன அர்த்தம் அப்படின்னா இங்கே வந்து மதம் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருந்ததா இவங்க வந்து நம்பவே இல்லை.
ஈவெண்டோ வந்து சரி சிலைகள் தான் கிடைக்கல, எல்லாமே அவங்க வந்து போர்க்காலங்கள் எல்லாமே அழிஞ்சிருச்சு, இல்லை வந்து இயற்கை பேரில் அழிஞ்சிருச்சுன்னா ஈவன் ஒரு ஒரு ஃபோட்டோ கூட கிடைக்க மாட்டேங்குது. இப்போ வந்து சிவன் இந்த மாதிரி தான் இருப்பார், முருகன் இந்த மாதிரி தான் இருக்கிறாங்க, இல்லை வந்து ஒரு வந்து ஒரு எப்படி சொல்கிறேன்னா கிறிஸ்துக்களில் வந்து இப்போ அம்மையார் இப்படி தான் இருக்கு, அம்மா இப்படி தான் இருக்கிறாங்க, இல்லை முஸ்லீம்கள் வந்து விதி இல்லாமல் இருக்கிறாங்க அப்படின்னா அவங்க வந்து அவங்க சார்ந்த இருக்கக்கூடிய எந்த ஒரு எவிடன்ஸும் ஃபோட்டோ எவிடன்ஸும் எதுவுமே கிடைக்கவே இல்லை. சரிங்களா, எதுவுமே கிடைக்கல. அதனால தான் அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா உருவப்படம் இல்லாமல் தான் வந்து மதம் இருந்திருக்கலாம், சின்னங்கள் உருவப்படங்கள் இல்லாமல் இருந்திருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்கிறாங்க. வழிபாட்டு தலங்கள் இல்லைன்னாவே அதுக்கு அதானே அர்த்தம். சரிங்களா, இயற்கையை வழிபட்டுருக்கலாங்கிற மாதிரி இன்டைரக்டாக இவங்க வந்து இந்த இடத்துல சொல்கிறாங்க. ஸோ அப்போ கீழடி அகழாய்வில் வந்து மதச்சார்பற்ற தன்மை வந்து ரொம்ப முக்கியம், மதச்சார்பற்ற தன்மை இருந்திருக்கு, இது ரொம்ப முக்கியம். அதை கடந்து பார்த்தீங்கன்னா விவசாய மற்றும் கால்நடை வளர்ப்பு அடிப்படை பார்த்தீங்க அப்படின்னா இங்கேருந்து கண்டுபிடிக்கப்பட்ட அந்த விலங்கின எச்சங்கள், விலங்கின எலும்புகள் இருக்கு இல்லையா, அதை நம்ம பகுப்பாய்வு செஞ்சோம்னா பார்த்தீங்க அப்படின்னா அது வந்து பசு, எருமை, செம்மறி ஆடு, சரிங்களா, நம்ம அப்புறமேட்டுக்கு வெள்ளாடு, கருப்பாடு சொல்லுவாங்க இல்லையா, அது இல்லாமல் பன்றி ஆகிய இந்த எச்சங்கள் எல்லாமே கண்டுபிடிச்சிருக்காங்க. அப்போ இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா அந்த காலங்கள்லேயே விவசாயம் பண்ணிருக்கிறாங்க. விவசாயம் பண்ணால் தான் கால்நடை தொழிலை வந்து சிறப்பாக செய்ய முடியும். ஸோ அதனால தான் வந்து இவங்க வந்து ஒரு நன்கு வளர்ந்த கால்நடை வளர்ப்பை வந்து இவங்க வச்சுருந்துருக்குறாங்க அப்படிங்கிற விஷயத்த நமக்கு வந்து இந்த எச்சங்கள் ப்ரூவ் பண்ணுது. சரிங்களா, ப்ரூவ் பண்ணுது. ஸோ இதை பாருங்கள், இப்போ நம்ம முக்கியமான விஷயம் பிரிக்கிறான். என்ன பிரிக்கிறான், இதுதான் பரீட்சைக்கு வந்து ஸ்கிரிப்ட். சரிங்களா, முக்கியமான இது வரைக்கும் சொன்னது பூரா கதை தான், இதுதான் ஸ்கிரிப்ட், ரொம்ப முக்கியம். பாருங்கள், இப்போ வந்து அவன் கம்பேர் பண்ண சொல்லுவான். நான் வந்து சிந்து சமவெளி, கங்கை சமவெளி நகரம் தான் வந்து இந்திய வரலாற்றில் வந்து ஒரு மிக பழமையான தொன்மையான ஒரு நாகரிகம். சரிங்களா, ஆனால் இப்போ வந்து கீழடி அகழாய்வை வச்சு அதுக்கு முந்தையதுன்னு சொல்லியிருக்கிறாங்க. இப்போ வந்து நம்ம வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. இது இதனுடைய உண்மைத்தன்மையை வந்து உங்களுடைய இதில் வந்து ஆய்வு செய்யுங்க அப்படின்னு சொல்லுவோம். சரிங்களா, இப்போ பாருங்கள், நம்ம வந்து கால அளவை பொறுத்த வரைக்கும் கிமு 3300 கிமு 1900 வரைக்கும் கட்டமாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம். ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா கிமு 600 கிமு 100 வரைக்கும், சரிங்களா, 100 வரைக்கும் இருக்குது அப்படின்னு சொல்கிறான். இதை வந்து என்ன பேர் வைக்கிறான்னா வைகை பள்ளத்தாக்கு நாகரிகம் அப்படின்னு சொல்கிறான், கீழடி. சரிங்களா, சிந்து சமவெளி நகரம், இதில் நிறைய நகரம் இருக்குது. சரிங்களா, ஹரப்பா, மொஹஞ்சதாரோ நிறைய இருக்குது, அவ்வளோ பார்ப்போம். சரி, இப்போ இது பழமையான நாகரிகமா, இது பழமையான நாகரிகமா, இந்த ரெண்டில் எது பழமையான நாகரிகம்? 3300 பெருசா 600 பெருசா? இது எது பழமையான நாகரிகம்? சிந்து சமவெளி 600 சார். சார் என்ன சார்? 600. ஆமாம் சார், கவனமாக இருக்கணும், ரொம்ப கவனம். சரிங்களா, ரைட்டு. அடுத்து வந்து புவியியல் அமைப்பு பார்க்கும்போது நம்ம புவியியல் பார்க்கும்போது வரைக்கும் வடமேற்கு துணைக்கண்டம் ஃபுல்லாகவே, அதாவது சிந்து நதி அதனுடைய கிளை நதிகள் இருக்கு இல்லையா, அது ஃபுல்லாகவே, சரிங்களா, அது ஓரத்தில் இருக்கக்கூடிய அமைப்புகள் எல்லாமே வந்து சிந்து சமவெளி நாகரிகம்னு சொல்கிறான். தென்னிந்தியாவில் பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து நமக்கு தெரியும் வைகை ஆற்று, சரிங்களா, கம்பம் பள்ளத்தாக்கு, வைகை பள்ளத்தாக்குன்னு சொல்கிறான். இது தென்னிந்தியா, தமிழ்நாடு. சரிங்களா, ஒரு நாட்டோடையே கம்பேர் பண்ணுறான் நம்ம பள்ளத்தாக்கை. சரிங்களா, நம்ம வந்து இந்திய திருநாட்டோட நாகரிகம், பாரம்பரிய நாகரிகம்னு சொல்லக்கூடிய சிந்து சமவெளி நாகரிகம், அதாவது குஜராத்து, ராஜஸ்தான், இப்போ இருக்க நம்ம நாட்டில் இருக்கிறது. சரிங்களா, குஜராத்து, ராஜஸ்தானு, இந்த பக்கம் வந்து மேலே போனீங்கன்னா பஞ்சாப்பு, சரிங்களா, பஞ்சாப்பு, சண்டிகர், இந்த 4 இடங்கள். சரிங்களா, 4 இடங்கள் தமிழ்நாடு, இந்தியாவில் 4 இடங்கள். இதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா கிழக்கு பாகிஸ்தான். சரிங்களா, கிழக்கு பாகிஸ்தான்லாம் மேற்கு பாகிஸ்தான்லாம், அது கிழக்கு பாகிஸ்தான் தான். சரிங்களா, பலுசிஸ்தான் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த ஏரியாவில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான, ஏன்னா அங்கே தான் வந்து நிறைய இடங்கள் இருக்குது. அந்த பக்கம் காபூல் வரைக்கும் இருக்க ஏரியா எல்லாமே வந்து சிந்து சமவெளி நாகரிகம்னு சொல்கிறாங்க. இதை வந்து தான் என்ன சொல்கிறான் அப்படின்னா இதை தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வைகை பள்ளத்தாக்கு கூட இவன் வந்து கம்பேர் பண்ணுறான். சரிங்களா, கம்பேர் பண்ணுறான். சரி, ரைட்டு. இப்போ நகர திட்டமிடல் இங்கே எப்படி இருந்துச்சு அப்படின்னா இங்கே நுட்பமான கட்டடங்கள் இருந்துச்சு. ஹரப்பா, மொஹஞ்சதாரோ இருந்துச்சு. சரிங்களா, ஹரப்பா, மொஹஞ்சதாரோலாம் என்ன கண்டுபிடிச்சான், பெரிய பெரிய குளியல் இடங்கள் கண்டுபிடிச்சான், தானிய கிடங்கு கண்டுபிடிச்சான். அப்புறம் பார்த்தீங்கன்னா புதைகுழி மேடு அப்படி கண்டுபிடிச்சி, செத்துப்போன புதைக்கிறது இடம் இருக்குல்ல, அதெல்லாம் கண்டுபிடிச்சான். இங்கே பார்த்தோம் அப்படின்னா நம்மளுடைய வைகை பள்ளத்தாக்கில் இதை கம்பேர் பண்ணுறப்ப நம்ம செங்கல் கட்டமைப்புகள், சுட்ட செங்கல் கட்டமைப்புகள் கண்டுபிடிச்சிருக்கோம், டொரகட்டா வளைய கிணறுகள் கண்டுபிடிச்சிருக்கோம், வடிகால் அமைப்புகள், சரிங்களா, இதெல்லாம் கண்டுபிடிச்சிருக்கோம்.
அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சீலிங்குக்கு வந்து நம்ம இப்போ அந்த டொரகட்டா அந்த லாக் பண்ணுற மாதிரி அமைப்புகள் கண்டுபிடிச்சிருக்கோம். அப்புறம் கீழே தரைப்பகுதியில் வந்து சுண்ணாம்பு பூசின தரைப்பகுதிகள் கண்டுபிடிச்சிருக்கோம். இது எல்லாமே வந்து ஒரு சின்ன சின்ன அளவில் ஆங்காங்கே கண்டுபிடிச்சிருக்கோம். சரிங்களா? ஸ்கிரிப்டை பொறுத்த வரைக்கும் இந்த எழுத்து முறையை வந்து சிந்து சமவெளியில் வந்து என்ன எழுத்துனே நம்மளால் கண்டுபிடிக்க முடியல. சரிங்களா? இன்ன வரைக்குமே என்ன எழுத்துனே கண்டுபிடிக்க முடியல, எல்லாம் முத்திரையாக தான் காணப்படுது. ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா ஆரம்ப காலத்தில் தமிழ் பிராமி மற்றும் கிராஃப்டி அடையங்கள் எல்லாமே கண்டுபிடிச்சிருக்காங்க. ஒவ்வொரு மண்பாண்டங்களில் கண்டுபிடிச்சிருக்காங்க. இது வந்து இந்த எழுத்துக்கள் எல்லாம் நம்ம தற்போது இருக்கக்கூடிய எழுத்துக்களோட ஒத்துப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. சரிங்களா? முத்திரை சின்னங்களை பொறுத்த வரைக்கும் இங்கே வந்து யூனிகார்ன்ஸ்னு சொல்கிறோம் இல்லையா, பொம்மைகளில் பார்க்குற யூனிகார்ன்ஸு, காளைகள், இது எல்லாமே இருந்திருக்கு. நம்மளுடைய இதில் பார்த்தீங்க அப்படின்னா நேரடியாக எதுவுமே இந்த மாதிரி முத்திரைகள் சின்னங்கள்லாம் கண்டுபிடிக்கல. மண்பாண்டங்களில் பொறிக்கப்பட்டிருக்கு. ஆனால் சரிங்களா, பொறிக்கப்பட்டிருக்கு. நம்பிக்கை அமைப்பை பொறுத்த வரைக்கும் சிவன் தான். சரிங்களா? பூர்வ சிவன்னா பசுபதி. இது டிஎன்பிசியில் கேட்டுக்கிட்டே கிடப்பான். சரிங்களா? எக்ஸாமில் கேட்டுகிட்டே இருப்பான். சிவன் தான், பசுபதி முத்திரை இருக்கும், தாய் தெய்வங்கள் எல்லாமே இருக்கும். இதில் வந்து அந்த மாதிரி மதச்சார்பற்ற சான்றுகள் இது வரைக்கும் நம்ம எதுவுமே உறுதியான மத கட்டமைப்புகள் எதுவுமே கண்டுபிடிக்கல. அப்போ மதச்சார்பற்ற தன்மை வந்து ஆரம்ப காலத்திலே நம்மக்கிட்ட இருந்துச்சு அப்படிங்கிறதுக்கான ஒரு எவிடன்ஸ் இது ரொம்ப முக்கியம். கலாச்சார தொடர்ச்சி வந்து இந்த இது ஃபுல்லாகவே வந்து பேசு பொருள் தாங்க இது. ஆனால் நம்ம அப்படி கிடையாதுங்க. நம்ம வந்து சங்ககால இலக்கியத்தோட ஒரு வலுவான தொடர்போடு இருக்கும் அந்த கலாச்சார தொடர்ச்சி அப்படிங்கிறது. சரிங்களா? அதுதான் வந்து கீழடியை வந்து என்ன சொல்கிறோன்னா, இன்னைய வரைக்கும் நம்ம விடுபட்ட ஒரு இணைப்பு அப்படின்னு சொல்கிறோம். இவ்வளோ நாள் நம்மக்கிட்ட கண்டுபிடிக்காமல் இப்போ கண்டுபிடிச்சிருக்கோம். இது ஒரு விடுபட்ட அமைப்பு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம். இது ரொம்ப முக்கியம். சரிங்களா? இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம அதனால தான் இதை சொல்கிறோம், இந்த 2வது நகரமயமாக்கலை வந்து இதை பரிசீலனை பண்ணுங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். எதுக்காக அப்படின்னா இந்த சிந்து சமவெளி நாகரிகம், கங்கை சமவெளி நாகரிகம் இருக்கு இல்லையா, அது அந்த கங்கை சமவெளி நாகரிகங்களோட இதை வந்து நம்ம இதை வந்து எப்படி சொல்கிறதுன்னா தொடர்புபடுத்தி பார்க்கணும். அப்போ 2ஆம் நகரமயமாக்கலாக இதை வந்து நீங்கள் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்டை வைக்கிறோம். சரிங்களா? அப்புறம் இந்த ஹரப்பா, திராவிட ஹரப்பாவுக்கும் தொடர்பு. சரிங்களா? இதை வந்து பற்றி ஒரு ஐஏஎஸ் ஆஃபீஸர் வந்து அறிக்கை பண்ணியிருப்பார். பாலகிருஷ்ணன் சொல்லிட்டு ஒருத்தர் வந்து அறிக்கை கொடுத்துருப்பார். சரிங்களா? இந்த ஹரப்பாக்கும் இந்த நம்ம திராவிடங்களுக்கும் அந்த காலங்கள்லேயே வந்து தொடர்பு இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. சரிங்களா? இவர் சொல்லியிருப்பார். அப்புறம் பூர்வீக வளர்ச்சி, இது ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு அந்த ஆய்வு பண்ணுவாங்க இல்லையா, ஆய்வு பண்ணுற ஹெட்டு வந்து ஒரு கன்க்ளூஷன் கொடுப்பாங்க இல்லையா. ஸோ அதை பற்றின ஒரு ஆர்டிகல்ஸ் எல்லாமே இப்போ அமர்நாத் ராமகிருஷ்ணாங்கிற ஒருத்தர் சொல்லியிருப்பார். ஓகேங்களா? ஸோ இந்த கதையை பொறுத்த வரைக்கும் நீங்கள் என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, பழங்காலத்திலேயே சரிங்களா, இந்த பழங்காலத்திலேயே பார்த்தீங்க அப்படின்னா கீழடி அகழ்வாராய்ச்சிங்கிறது நம்ம வரலாறுகளில் படிக்கக்கூடிய இப்போ ப்ரெசண்டில் இருக்கக்கூடிய காலங்களில் இருக்கக்கூடிய இதை கடந்து சரிங்களா, நம்மக்கிட்ட இருக்க கீழடி அகழ்வாராய்ச்சிங்கிறது மிகவும் பழமையானது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்கிறோம். பன்முகத்தன்மை கொண்ட சங்ககால இலக்கிய வரலாறோடு தொடர்புடைய ஒரு நகரம் வந்து கீழடி நகரம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இதை சொல்கிறோம். சரிங்களா? அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதை போற்றி பாதுகாக்கணும் நோட்லஸும் கொடுத்துருப்பாங்க. இதை பார்த்துக்குங்க. நம்மளுடைய பாரம்பரியத்துக்கு தொடர்புடக்கூடிய ஒரு கண்டுபிடிப்பு தான் வந்து கீழடியில் கண்டுபிடிக்கப்பட்ட பொருட்கள். சரிங்களா? ஸோ இதை நம்ம தெரிஞ்சுக்கணும். இங்கே பாருங்கள், இப்போ இந்த இதில் கண்டுபிடிச்சக்கூடிய இதை மட்டும் பார்த்துருவோம். கீழடியில் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா சரி, இதை நான் ஷேர் பண்ணுறேன் உங்களுக்கு. இப்போ பாருங்கள், இந்த மாதிரி ஸ்ட்ரக்சர்டாக இருக்கும். சரிங்களா? ஸ்ட்ரக்சர்டாக இருக்கும். நீங்கள் இது பார்த்தீங்கன்னா தெரியும். ஈஸ்டர்ன் செக்ஷன் இது எல்லாமே வந்து ஆய்வு பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இந்த இடத்துல இந்த பொருள்லாம் கிடச்சிருக்கு. ஓகேங்களா? இங்கே பாருங்கள், இதுதான் செங்கல் கட்டடம். நான் உங்களுக்கு காட்டினேன் இல்லையா, செங்கல் கட்டடம். சரிங்களா? வைகை நதிகளில் சங்க காலத்தில் இருக்கக்கூடிய நகர நாகரிகம் செங்கல் கட்டடம் எப்படி இருக்குது பாருங்கள். எவ்வளோ காலம் கழிச்சும் அது பாரம்பரியமாக அழியாமல் இருக்குது பாருங்கள். பார்த்தீங்கன்னா தெரியும். இந்த இந்த பூச்சி இருக்கு இல்லைங்களா, இந்த பூச்சி இருக்கு இல்லையா, எவ்வளோ காலம் கடந்தும் இந்த பூச்சி வந்து இப்படியே இருக்குங்கிறத பாருங்கள். எத்தனாயிரம் காலங்கள் கடந்தும் இந்த பூச்சி வந்து இன்னமும் இப்படியே இருக்குது, இன்னுமே எதுவுமே ஆகலை அப்படிங்கிறத பாருங்கள். என்ன சார் சொல்கிறீங்க? தண்ணி எழுத்துக்கள், பிராமி எழுத்துக்கள் பாருங்கள், மண்பாண்டங்களில் பதிக்கப்பட்ட தமிழ் எழுத்துக்கள் பாருங்கள். ஸோ இது பாருங்கள், இந்த கார்லியன் இருக்கு இல்லையா, தூது பவளம்,
அப்படின்னு சொல்லக்கூடிய, அதாவது சூது பவளம்னு சொல்லக்கூடிய அந்த கார்லியன் கற்கள், சரிங்களா, இது கிடச்சிருக்கு. படிகம் கிடச்சிருக்கு, சரிங்களா, இந்த படிகம் கண்ணாடி கிடச்சிருக்கு, இந்த மணிகள்லாம் கிடச்சிருக்கு, இந்த சுடுமண்கள்லாம் அந்த இடத்துல கிடச்சிருக்கு. இது பாருங்கள், இந்த வட்ட சில்லுகள்லாம் கிடச்சிருக்கு பாருங்கள் அந்த காலத்துலேயே, சரிங்களா. இந்த சில்லுங்கிறது விளையாடுறதுக்கு தான் பயன்படுத்துவாங்க. நம்ம சின்ன வயசுலலாம் நொண்டி நொண்டி அடித்து ஓடுவோம்ல, நீங்கள் பார்த்துருப்பீங்கல்ல, நான் ஒரு பாக்ஸ் போட்டு நொண்டி நொண்டி ஓடுவோம்ல, விளாண்டுருக்கீங்களா? விளாண்டுருக்கோம்ல சார், எல்லாம் விளாண்டுருப்போம். எப்படி விளாடாமல் இருப்போம்? எல்லாருமே இங்கே சிட்டி டவுனா நான் எல்லாருமே கிராமங்கள்லேருந்து தானே வந்திருப்பீங்க. நம்ம விளாண்டுருப்போம். ஆமாம், அதெல்லாம் கிடச்சிருக்கு. அப்புறம் அந்த ஆட்டக்காய்கள்ங்கிறது இதுதான். நான் இப்போ சொன்னேன்ல உங்களுக்கு, அந்த எப்படின்னா 4 பக்கம் அந்த அந்த இதை போட்டுட்டு அந்த நவுத்துறதுக்கு லாக் பண்ணுவாங்கல்ல, அந்த ஆட்டக்காய்கள், இதெல்லாம் கிடச்சிருக்கு. ஸோ இதுக்கப்புறம் இது வந்து விலங்கோட அந்த இரும்பு பொருட்கள், சரிங்களா, அந்த கத்தி அதெல்லாம் கிடச்சிருக்கு. தக்களி, சார் இந்த தக்களின்னா நீங்கள் பாட்டுக்கு ஏதோ நம்ம சமைக்கிற பொருள் எதாவது நினச்சிக்காதீங்க. இது அந்த மாதிரி கிடையாது. இது வந்து ஒரு சுற்றுற பொருள். இது ஒரு எப்படி சொல்கிறதுனா, நடுவில் ஓட்டையாக இருக்கும், அதை வச்சு வேறு ஒரு பொருளை தயாரிக்கிறதுக்கு பயன்படுத்துவாங்க இதை, சரிங்களா. அந்த இடத்துல போட்டிருப்பாங்க, நான் இதை உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் பாருங்கள். அடுத்து இந்த காதணிகள்லாம் வச்சுருக்குறாங்க, வளையல்கள்லாம் கண்டுபிடிச்சிருக்கு. இவ்வளோ பொருட்கள் வந்து அவங்க கண்டுபிடிச்சிருக்காங்க, சரிங்களா. சுடுமண் அச்சு உருவங்கள்லாம் கண்டுபிடிச்சிருக்கிறாங்க, சரிங்களா. ஆண் உடல் பாகம், புடைப்பூர்வம், இதெல்லாம் பாருங்கள் எல்லாமே கண்டுபிடிச்சிருக்காங்க. தலைப்பகுதியெல்லாம் பாருங்கள், உடஞ்சி அங்கங்கே செதஞ்சிருக்குங்க, வேறு ஒன்றும் இல்லைங்க. இந்த கொம்புகள்லாம் கண்டுபிடிச்சிருக்காங்க. ஸோ இது இந்த மாதிரி இவ்வளோ விஷயங்கள் இவங்க செஞ்சுருக்கிறாங்க. இது எல்லாமே நம்மளுடைய இந்த 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 இருக்கும் பண்பாட்டு பகுப்பு முறைகளும் காலவரைகளில் பார்த்தீங்கன்னா இருக்கும். இது இந்த இந்த இதுதான் நான் கட் பண்ணி அதில் போட்டிருக்கேன். இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா இருக்கும் ஃபுல்லாகவே இதை தான் எடுத்து அங்கே போட்டிருக்கேன். இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே அங்கே இருக்குது, சரிங்களா. ஸோ அதனால் இதுவும் ஒரு அட்மோஸ்ட் எக்ஸ்பெக்டட் கொஸ்டின்ஸ் தான். ஸோ அதனால் இதையும் ஒரு தடவை நீங்கள் கோத்ரூ பண்ணியிருக்கேன், ஓகேங்களா. இதில் ஏதாவது சந்தேகம் இருக்குங்களா?